அத்தியாயம் 41. கம்பெனி வேலைகள் முடிந்து கையில் சோம்பல் முறிப்பது போல உயர்த்திவிட்டு மணியை பார்க்க வழக்கத்தை விட நேரம் அதிகமாகிவிட்டது. கார் சாவியை கையில் சுழற்சி கொண்டே கீழே வந்தவள் காரை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி புறப்பட்டாள். அவள் உலகம் இப்பொழுது மிகவும் சுருங்கிவிட்டது. ஏனோ இனம் புரியாத வெறுமை, எதிலும் ஈடுபாடு இல்லை. ரோபோ மாதிரி காலையில் எழுந்திருப்பது, கம்பெனிக்கு செல்வது, அப்புறம் வீட்டிற்கு வருவது. இதில் அபிமன்யு நினைவு அவளுக்கு ஒருவித உற்சாகத்தை கொடுத்தது. கம்பெனியில் இருந்து வந்தவள் அவர்களின் அறையை அழகுபடுத்துவது, தன்னவன் புகைப்படத்தை எங்கே எப்படி வைத்தால் அவனை திரும்பும் போது எல்லாம் பார்க்கும்படி இருக்கும் என்று யோசித்து அதன்படி வைப்பது. அவன் அறையில் வரைந்த ஓவியங்கள் எல்லாம் அவளுடைய மனதின் மாற்றத்தை சொல்வதோடு அவளுடைய மனதின் காதலையும் உணர்த்தியது. அவள் பார்த்து பார்த்து செய்த எல்லாம் இன்று சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. அபிமன்யு என்ன காரணம் சொன்னாலும் அந்த சைலஜாவை வீட்டிற்கு அழைத்து வந்தது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. மனதில் 1000 கேள்விகளோடு வண்டியை சாலையில் சீராக செலுத்திக் கொண்டிருந்தவள் எதிரே அதிவேகமாக வந்த காரை பார்த்ததும் ஒரு நிமிடம் பயந்து பிறகு சுதாரித்துக் கொண்டு காரை வேறு பக்கம் திருப்பினாள். ஒரு பெருமூச்சு விட்டு காரை அந்த ஒத்தையடி பாதையில் இருந்து வெளியே எடுத்து வந்தாள். எப்பா, இந்த அரக்கனை பற்றி நினைத்தாலே பிரச்சனை தானா வரும் போல. மலர், பார்த்து வண்டியை ஓட்டு. தலையை குலுக்கிக் கொண்டு வண்டியை ஓட்டினாள். ஆமாம், இந்த மல்லி எங்கே போனாள்? இந்நேரம் அவரை பற்றி நினைத்ததற்கு எதிரே வந்து அட்வைஸ் பண்ணிருப்பாளே. சாணி, என்னை அழைத்தீர்களா? மல்லி பக்கத்து சீட்டில் வந்து உட்கார்ந்தது. நீ எங்கே சென்றாய்? இந்நேரம் உன் ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்து விடுவாயே. நான் இனி அவரை பற்றி எதுவும் பேச மாட்டேன். அதே போல் உங்களுடைய நகரத்தின் வாழ்வில் நீங்க தான் முடிவெடுக்கணும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வேண்டியதை நீங்கதான் கேட்டு வாங்கணும். நான் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடன் இருப்பேன், ஆனால் முன்னே வரமாட்டேன். இதை சொல்லவே இப்போது வந்தேன். நான் செல்கிறேன் ராணி. ஏ மல்லி! அவள் எங்கே நின்றால் பறந்து சென்று விட்டாள். இவளும் போயிட்டாளா? எதுவும் நம்ம சொல்ல வர்றத காது கொடுத்தே கேட்காதுங்க. நான் கட்டியது அப்படித்தான் இருக்கு, என்ன கட்டியது அப்படித்தான் இருக்கு. இவங்களை எல்லாம் எங்கிருந்துதான் எனக்காக அனுப்புறாங்களோ. அவள் புலம்பிக் கொண்டே வீட்டை வந்து அடைந்தாள். கோதை வாசலிலே அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருந்தாள். காரை விட்டு இறங்கியதும், என்ன அத்தை இப்படி நடந்துட்டே இருக்காங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ? போய் கேட்டு பார்க்கலாம். அத்தை, வந்துட்டியா மருமகளே? உனக்காத்தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணேன். எனக்காகவா? ஆமாண்டி, நீ முதல்ல உள்ள வா. அவளை கையோடு அவளது அறைக்கு அழைத்து சென்றார். அத்தை, ஏன் இவ்வளவு அவசரம்? பாடி. அறைக்குள் சென்று கதவை தாளிட்டாள். முதல்ல இங்க உட்காரு. கட்டிலே உட்கார வைத்து அலமாரியில் இருந்த நகை பெட்டியை அவள் கையில் தந்தாள். அத்தை, என்ன இதெல்லாம்? என்னவா? நகைடி. இதெல்லாம் என் மருமகளுக்காக பார்த்து பார்த்து நான் வாங்கியது. இன்னைக்கு காலையில தான் உன் மாமா கொண்டு வந்து தந்தாரு. நீ வந்த உடனே உங்ககிட்ட தர சொன்னாரு. அதை திறந்து பாரு. இதுல ஒரு மயில் வடிவ செயின் இருக்கு. அது உன் கழுத்துக்கு ரொம்ப அழகா இருக்கும். எங்க அதை காணோம்? பெட்டியில் தேடியவள் கடைசியில் கண்டுபிடித்து விட்டார். இதோ. நகையை அவளது கழுத்தில் போட்டு கண்ணாடி முன்பு நிற்க வைத்து அழகு பார்த்தார். கோதையின் அன்பில் மலர்விழியின் கண்கள் கலங்கி விட்டது. அவளுக்கு தாய் செய்ய வேண்டிய செயலை மாமியார் செய்தாள். அவள் துயரம் கொள்ளும் போது மடியில் சாய்த்துக் கொள்கிறாள். நகை போட்டு அவளது அழகை ரசிக்கிறாள். அத்தை, உட்கார்ந்து இருந்தவள் அவரது இடையே கட்டி கொண்டு அழுதாள். ஏண்டி அழற? அத்தை, இதுவரை அம்மாவை நான் பார்த்ததே இல்ல. ஒருவேளை அவங்க உயிரோடு இருந்தா உங்களை போலத்தானே இருந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? ஏண்டி அடி பிச்சு, என்ன வார்த்தை இதெல்லாம்? நீ என் மருமக, அப்போ மக மாதிரி தான். உனக்கும் செய்ய வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்படி அழாம உன் அறைக்கு போயிட்டு வா. உனக்காக பாயசம் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா அத்தை? ஆமா, அழாம போயிட்டு சீக்கிரமா ரெடி ஆகி வா. ஓகே அத்தை. அவளது கன்னத்தில் முத்தம் வைத்து அறைக்கு சென்றாள். அவள் வருவதற்கு முன்பே அபிமன்யு அறையில் இருந்தான். நகை பெட்டியை அலமாரியில் வைத்துவிட்டு திரும்பினாள். அவளை இடித்து விடுவது போல நின்றிருந்தான். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஏன் இப்படி இடிக்கிற மாதிரி நின்னா நான் எப்படி போறது? நீ போக கூடாது, அதான் இப்படி நிக்கிறேன். ஐயோ, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? நான் பெருசா எதுவும் கேட்கல. உனக்கு என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு கிஃப்ட் பண்ண நகை எடுத்து கொடு, அவ்வளவுதானே. இருங்க. மலர் விழி அலமாரியை திறந்து அடுத்த நொடியே, நமக்கு தான் என்கேஜ்மெண்டே நடக்கலையே. ஓ, நடக்கலையோ? கல்யாணம் ஆன பிறகு எப்படி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்திருப்பேன்ல, அது எங்க எடு? நீங்க கிஃப்ட் எதுவும் எனக்கு வாங்கி தரல, என்கிட்ட எதுவுமே இல்ல. அப்படியா? அவ்வளவு கொடூரமான புருஷனா உனக்கு இருந்திருக்கேனா?
தெரிஞ்சா சரி. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வழியை விட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்குருவம்மா. ஏன் இப்ப இவ்வளவு டென்ஷன்? அவன் கையில் பின்னே மறைத்து வைத்திருந்த சதுர வடிவ பெட்டியை எடுத்தான். என்னை அப்படி கூப்பிடாதீங்க. எனக்கு அந்த பேர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க உன் கைய காட்டு. எதுக்கு? கையை சட்டென்று பின்னே மறைத்து கொண்டாள். எதுவும் பண்ண மாட்டேன் குருவமா. என்ன நம்பி நீ கையை நீட்டலாம். அவள் கையை பிடித்து இழுத்தான். என்ன பண்றீங்க? பாக்கத்தானே போற. அந்த பெட்டியில் இருந்த வளையலை அவளுக்கு அணிவித்தான். இது அமெரிக்காவில பார்த்தேன். உன் கையில இருந்தா இந்த வளையல் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு பிடிச்சிருக்கா? பேசும் அவனையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தவள், ஏய் குருவமா, உன்னதான் கேக்குறேன், சொல்லு. ஒரு நிமிஷம். அவனை கிள்ளினாள். ஏண்டி, என்ன பண்ற? இல்ல, இது கனவா இல்ல நிஜமான்னு பாக்குறேன். நீங்க அமைதியா அதுவும் இப்படி வலையெல்லாம் வாங்கி தருவதெல்லாம் பார்த்தா என்னால நடக்கிறத நம்பவே முடியல. எனக்கு மட்டும்தானா இல்ல உங்க சைலஜாக்கும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அவளுடைய வார்த்தை அவன் கோபத்தை சோதிப்பது போல இருந்தது. நான் கம்பெனிலேயே எல்லா உண்மையையும் சொல்லிட்டேன். உனக்கு உண்மை தெரிய இன்னொன்னு சொல்லவா? நான் கிஃப்ட் வாங்கி தர முதல் பெண்ணே நீதான், கடைசி பெண்ணும் நீதான். உனக்கு எங்கே நான் சொல்றதெல்லாம் புரியுது? இந்த பெண்கள் எங்க வளர்ந்தாலும் அவங்களோட மனம் என்னைக்குமே உண்மை பேசும் ஆண்மகனை புரிஞ்சுக்கிறதே இல்ல. இதுக்கு நீ மட்டும் விதிவிலக்கா? உன்னை சொல்லி தப்பில்ல. என்னை வளர்த்த தந்தையே என்ன நம்பாத போது நீ எப்படி நம்புவ? இந்த பெட்டி அவளது கையில் கொடுத்து விட்டு சென்றான். மலர் விழித்தான். அவரை புரிந்து கொள்ளாமல் கொஞ்சம் ஓவரா பேசிட்டனும். கட்டிலில் உட்கார்ந்து நடந்ததை யோசிக்க ஆரம்பித்தாள். அபிமன்யு பொறுமையாக இருப்பதும் அவளை எச்சரிக்கை செய்வது என்றும் அனைத்தும் ஞாபகம் வந்தது. மலர், நீ ரொம்ப தப்பு பண்ற. அவரோட சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு அவரோட பக்க பலமா இரு. ஆனா நீயே இப்படி சந்தேகப்படுற? மனைவியோட முக்கிய நிலையே என்னைக்குமே கணவனை சந்தேகம் படாம இருப்பதுதானே. நீ அவரை கஷ்டப்படுத்த மாட்டேன், அவரே என்ன வெறுத்தாலும் நான் அவருக்கு அன்புதான் தருவேன்னு சொன்ன. ஆனா நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? மலர்விழியின் மனசாட்சி அவளை சரமாரியாக தாக்கியது. நீண்ட நேர யோசனைக்கு பிறகு ஒரு தெளிவான நிலைக்கு வந்தாள். உற்சாகத்தோடு கீழே இறங்கி வந்தாள். கோரில் கூறியபடியே அவளுக்காக பாயசத்தை வைத்துக் கொண்டு நின்றிருந்தார். அத்தை, மாடியிலிருந்து ஓடி வந்தவள் அவளை கைப்பிடித்து சுற்ற ஆரம்பித்தாள். ஏய், என்ன விடுதி, எனக்கு தலை சுத்துது. அத்தை, என்ன இப்படி சொல்றீங்க? உன் கூட ஆடத்தான் எனக்கும் ஆசை. வர்ஷினி இருக்காளே, அவளை பிடிச்சு சுத்து. அப்போதுதான் வர்ஷினி அறையில் இருந்து வெளியே வந்தாள். அண்ணி, என்ன ஒரே சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா, சீக்கிரம் எங்கிட்ட வா வர்ஷினி. இது வந்துட்டேன். அவள் வரவே கோதையை சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு வர்ஷினியை பிடித்து சுற்ற ஆரம்பித்தாள். வர்ஷினி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் சொல்லு. ஏன் அண்ணி? அண்ணா ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுத்தாரா? அது அவள் ஆரம்பிப்பதற்குள் வீட்டின் முன்பு இருந்த கார் வெடிக்கும் பயங்கரமான சத்தம் கேட்டது. ஹாலில் இருந்த மூவரும் வீட்டு வாசல் முன்பு வந்து நின்றனர். அவர்கள் கண்ட காட்சியில் கோதை மயக்கம் போட்டு விழுந்து விட்டார். அத்தியாயம் 42. வர்ஷினி, மலர்வெளி இருவரும் புல்வெளியில் இரத்த காயத்தோடு விழுந்து கிடக்கும் அபிமன்யு அருகே சென்றனர். அபிமன்யு அருகே செல்ல அவன் முன் தலையில் பலத்த அடி. அபி, உங்களுக்கு என்னாச்சு? மலர்விழி அவனை மடியில் கிடத்தி கன்னத்தை தட்டினாள். அண்ணா, எழுந்திருண்ணா. வர்ஷினி, அங்க அத்தைய பாரு. உடனே டாக்டருக்கு போன் பண்ணு. நான் வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். ஓகே அண்ணி. அவள் கோதையின் முகத்தில் தண்ணீரை தெளித்து எழுப்பினாள். மலர்விழி காரை விரைவாக மருத்துவமனை நோக்கி பறந்தது. மருத்துவர் அவனை பரிசோதிக்க மலர்விழி கண்களில் கண்ணீரோடு அமர்ந்திருந்தாள். மாலினி, சந்தோஷ், ராம் மூவரும் அதற்குள் விஷயம் அறிந்து மருத்துவமனை வந்து அடைந்தனர். பாப்பு, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? அக்கா அவளை கட்டி கொண்டாள். ஏ பாப்பு, அழாம சொல்லுடா. அக்கா, எனக்கு எதுவுமே தெரியல. நான் வீட்டுக்குள்ள இருந்தேன். திடீர்னு சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தா இவருக்கு இப்படி ஆயிடுச்சு. தோளில் சாய்ந்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். பாப்பு, அவனுக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாம இரு. எந்த கார் வெடிச்சதுன்னு தெரிஞ்சுதா மேம் என்றான் ராம். மேடத்தோட கார். அது மட்டும் இல்லாம எப்போது நல்லா வேலை செய்யும் கேமரா 2 நாளா வேலையே செய்யல. நம்ம கார்ட்ஸ் 2 பேர் தோட்டத்துல இறந்து கிடப்பதா செய்தி வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு யாரும் திட்டம் போட்டுதான் அதை செஞ்சிருக்காங்க. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அபிமன்யுவை பரிசோதித்த மருத்துவர் வெளியே வந்தார். டாக்டர், அவருக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்கிறாரு? அவரோட உயிருக்கு இப்போ எந்த பாதிப்பு இல்லம்மா. கால், தலையில சின்ன காயம், பயப்படும்படியா எதுவும் இல்ல. டாக்டர், அவரை நான் பாக்கலாமா? பாக்கலாமா, ஆனா அவரை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே டாக்டர்.
மலர்விழி எங்கே நின்றாள், உள்ளே ஓடிவிட்டாள். அபிமன்யு தலையில் கட்டு போடப்பட்டிருந்தது. அவனது இடது காலில் பலத்த அடி. மயக்க நிலையில் கண்மூடி இருந்தவனை கண் இமைக்காது பார்த்து கொண்டிருந்தாள். மூவரும் உள்ளே வந்தனர். மாலினி அவன் தோளில் கை வைத்தபடி நின்றிருந்தாள். ராம், வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடு, அபிக்கு எதுவும் ஆளன்னு. அப்படியே காலையில தர்ஷன அபி வீட்டுக்கு வர சொல்லு. நீ வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட இரு, நான் காலையில அபிய கூட்டிட்டு வரேன். ராம் அங்கிருந்து சென்று விட்டான். மாலினி அவனோடு இருக்க சந்தோஷ் வெளியே இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். மன்னவன் கையை இறுக பிடித்தபடி உறங்க மயக்கத்தில் இருந்தவன் கண்கள் விடியலில் தான் திறந்தது. கையை இறுக பிடித்திருக்கும் மனைவியையும் கால் ஓரத்தில் உறங்கி போன மாலினியையும் கண்டான். கை அசைவை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தாள். அபி, இப்ப எப்படி இருக்கு? வலி ஏதாவது இருக்கா? குரல் கேட்டு மாலினியும் எழுந்து விட்டாள். நான் நல்லா இருக்கேன், வலி எதுவும் இல்ல. அக்கா, நீ டாக்டர் போய் கூட்டிட்டு வா. மாலினி வெளியே சென்று விட்டாள். எனக்கு வலி எதுவும் இல்ல, ஏன் டாக்டரை கூட்டிட்டு வர சொல்ற? நீங்க வாயை மூடுங்க, இது ஹாஸ்பிட்டல். இங்கேயும் நீங்க சொல்றதான் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? சரி குருவம்மா. அவன் அமைதியானான். உள்ளே வந்த டாக்டர் அவனை பரிசோதித்து விட்டு, இனி எந்த பிரச்சனையும் இல்ல, வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். நர்ஸ், இந்த கட்டை அவிழ்த்து விட்டு மருந்து வச்சு புதுசா கட்டு போட்டு விடுங்க. ஓகே டாக்டர். நர்ஸ் அவன் அடிபட்ட இடத்தில் மருந்து வைக்க கட்டை அவிழ்க்க அங்கே காயம் பட்டதற்கான அறிகுறியே இல்லை. சார், உங்க காயம் எல்லாம் ஒரே ராத்திரிக்குள்ள சரியாயிட்டதா? அங்கு நின்றிருந்த மூவருக்குமே அது ஆச்சரியம் தரக்கூடிய விஷயமாக இருந்தது. மலர்விழிக்கு அப்போதுதான் புரிந்தது, மூலிகை மருந்து கொண்டு உயிர் பிழைத்து தன்னவன் உடலில் எந்த காயமும் ஒரு நாளில் குணமாகிவிடும் என்று. அதெல்லாம் அப்படித்தான், நீங்க வேற வேலையை பாருங்க. அபி சுலபமாக எழுந்தான். நான் அப்பவே சொன்னேன், யாரு என்னோட பேச்சு கேக்குறீங்க? குருவம்மா, பார்த்தது போதும், வாங்க வீட்டுக்கு போலாம். அவன் முன்னே நடந்தான். உங்களுக்கு தனியா சொல்லணுமா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க. மாலினி சந்தோஷ் இருவரும் அவனை பின்தொடர்ந்தனர். மலர்விழி கார் ஓட்ட சாலையில் சீராக சென்று கொண்டிருந்தது. பக்கத்தில் அபிமன்யு அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இங்க என்ன பார்வை? என்னோட கண்ணு எங்க வேணாலும் பாக்கும், அத நீயே கேக்குற குருவம்மா? உங்க கண்ணு பாக்குறது என்ன, அதனாலதான் கேக்குறேன். பரவாயில்ல, நான் ஊர்ல இல்லாத போது நல்ல டெவலப்மெண்ட் ஆயிட்ட போல. எதனால இந்த மாற்றம் எல்லாம்? அதுவா, ஒரு அரக்கன் கிட்ட மாட்டிக்கொண்டதால வந்த மாற்றம். அவனோட வாழ இதெல்லாம் கத்துக்க வேண்டியிருக்கே, அதனால கத்துக்கிட்டேன். அப்படியா? நீயே அவனுக்காக உன் வாழ்க்கைய மாத்திக்கொண்ட? பேசாம பிரிந்து போயிருக்கலாமே, நிம்மதி கிடைச்சிருக்கும். அவனை பார்த்து, நிம்மதி விரும்பியவங்க பக்கத்துல இருக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு தான் காதல்ங்கிற சப்ஜெக்ட் பத்தி எதுவுமே தெரியாதுல்ல. ஏன் இது வரைக்கும் அத கேட்டிருக்க கூட மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு தெரியாத விஷயத்துல கேள்வி கேக்குறீங்க? கார் வீட்டின் முன்பு நின்றது. கேள்வி கேட்டது போதும், கீழே இறங்குங்க. அபிமன்யு கதவை திறந்து கொண்டு இறங்கினான். நடு கூடத்தில் போலி கண்ணீரோடு அமர்ந்திருந்த சைலஜா அபியை கண்டதும் ஓடி வந்து அணைத்து கொண்டாள். டார்லிங், உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பயந்தே போயிட்டேன். மலர்விழி அவனை ஒரு கோப பார்வை பார்த்து விட்டு அறைக்கு சென்று விட்டாள். அபிமன்யு தன்னிடம் இருந்து அவளை பிரித்தான். எனக்கு எதுவும் ஆகல. அபிமன்யு பக்கத்தில் நின்றிருந்த ராம், தர்ஷன் இருவரையும் பார்த்தான். ராம், எஸ் பாஸ், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா? எஸ் பாஸ், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப வா. அவர்களோடு வீட்டின் மாடிக்கு சென்றனர். பாஸ், மேடம் காருக்கு பாம் வச்சது இந்த வீட்டுல இருக்கிற சைலஜா தான். ஆமா அபி, கேமராவை அவதான் ஆஃப் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல, சைலண்ட் துப்பாக்கி வச்சு 2 பேரை கொலை செஞ்சதும் அவதான். எனக்கு அப்பவே தெரியும், இவ எனக்கே ஆட்டத்தை காட்டுறா. இனிதான் என்னோட ஆட்டம் இருக்கு. தர்ஷன், சொல்ல அபி. நான் சொல்றத நல்லா கேளு. அவன் காதில் செய்ய வேண்டிய செயல்களை கூறி முடித்தான். இது எல்லாம் நான் சொன்ன நேரத்துல கரெக்டா நடக்கணும். ஓகே அபி, இனிமே நான் பாத்துக்கிறேன். தர்ஷன் வெளிநாட்டில் இருந்து வந்தவன். அவனாக ஒரு கம்பெனியை ஆரம்பித்து விட்டான். இப்பொழுது நண்பன் வேண்டும் என்று உதவி செய்கிறான். அதுவும் இல்லாமல் தர்ஷன் டெக்னிக்கல் வேலைகளை கண்டுபிடிப்பதில் கில்லாடி. கொஞ்ச காலம் அதற்காக ட்ரைனிங் எடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் அலசி ஆராய்ந்து கண்டுபிடிப்பதை அபிமன்யு 1 மணி நேரத்தில் கண்டுபிடித்து விடுவான். ஆனால் இப்பொழுது தீட்டிய திட்டத்தை செயல்படுத்தும் ஒரு பங்கு பொறுப்பையே தர்ஷனிடம் கொடுத்துள்ளான். அபியிடம் விடைபெற்று கீழே வந்து கார் கதவை திறந்தான். தர்ஷன் குரல் கேட்டு திரும்பி பார்க்க வர்ஷினி நின்றிருந்தாள். சொல்லு பாப்பா. யோ, உனக்கு நான் பாப்பாவா? ஆமா, என் நண்பனோட தங்கை எனக்கு. போது நிறுத்து, உன் பேச்சு இதுக்கு மேல கேட்க முடியாது. ஆமா, நீங்க நான் கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிற. சாரி, பாத்துருக்க மாட்டேன். இப்போ என்ன விஷயம்னு சொல்லு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு.
ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 கால் பண்றேன். ஏன் என்ன கஷ்டப்படுத்துற? எதுக்காக உனக்கு கால் பண்றேன்னு உனக்கு தெரியும் தானே? இருந்து நீயே அவாய்ட் பண்ற. நீ சின்ன பொண்ணு, அப்பவே சொல்லிட்டேன். நீ என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. அந்த வகையில உன்மீது எனக்கு அன்பு இருக்கு. ஆனா நீ சொல்ற காதல் என்கிட்ட இல்ல. படிச்ச பொண்ணு, புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். பிளீஸ், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்னால நீங்க இல்லாத வாழ்வை நினைச்சு கூட பார்க்க முடியல. வர்ஷினி, நீ சின்ன பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். இப்பதானே காலேஜ் படிக்கிற. எனக்கு அபியோட நட்பு தான் முக்கியம். அவன் ஏதாவது ஒரு விதத்துல என்ன தப்பா நினைச்சிட்டா அது என்னால தாங்கவே முடியாது. உன்னாலதான் நான் வெளிநாட்டுக்கே போனேன். இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன பத்தி மறந்துருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ அதையே திரும்ப திரும்ப சொல்ற. உங்களோட பிரிவினாலதான் இந்த அளவு அன்பு கூடி போச்சு. என் அண்ணாவை பத்தி நினைக்கிறீங்களே, என்னோட மனசு உங்களுக்கு புரியலையா? வர்ஷினி கண்களில் நீரோடு யாரும் பார்க்கும் முன்பு ஓடிவிட்டாள். ஆனால் மலர்விழி தர்ஷனை காண வந்தவள் கதவருகே நின்று இவர்கள் பேசுவதை கேட்டுவிட்டாள். தர்ஷன் அவனுடைய காரை எடுத்து சென்று விட்டான். வர்ஷினியின் காதல் முதல் நாள் தர்ஷனை வீட்டிற்கு அழைத்து வந்ததில் இருந்து ஆரம்பித்தது. அவளுடைய சிறு இதயத்தில் குச்சி மிட்டாய் வாங்கி தந்து இடம் எடுத்து விட்டான். ஆனால் அவர்களின் அன்பு அவள் என்று காதல் என்று சொன்னாலோ அன்றிலிருந்தே தர்ஷன் அவளது கண்ணில் படாமலேயே இருந்து விட்டான். ஏன், வெளிநாட்டிற்கு சென்றதே அவள் ஒருத்திக்காகத்தான். ஆனால் இன்னும் தர்ஷனை மறக்காமல் இருக்கிறாள். வர்ஷினி காதலை தர்ஷன் ஏற்றுக்கொள்வானா? அத்தியாயம் 43. பஞ்சு மெத்தையை அவளது கண்ணீர் துளிகள் நனைத்துக் கொண்டிருக்க மலர்விழி கதவை திறந்து கொண்டு வர்ஷினி அறைக்குள் வந்தாள். காலடி ஓசை கேட்டு இதழில் வராத புன்னகையை வரவழைத்து பேசினாள் வர்ஷினி. வாங்க அண்ணி, என்ன விஷயமா ரூமுக்கே வந்திருக்கீங்க? எல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்லத்தான் வந்தேன். அவளிடம் ஒரு கவரை நீட்டினாள். என்னது அண்ணி? கேள்வி கேட்காம பிரிச்சு பாரு வர்ஷினி. வர்ஷினி கவரை பிரித்து பார்த்தால் 10 ஆண்களின் போட்டோ இருந்தது. அதை பார்த்தவள், அண்ணி இதெல்லாம் ஏன் என்கிட்ட தரீங்க? நீ தானே கல்யாணம் பண்ணிக்க போற, அப்போ உங்ககிட்ட தானே காட்ட முடியும். என்னது, எனக்கு கல்யாணமா? ஆமா, உனக்கு வயசு ஆகுதுல்ல, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? அண்ணி, எனக்கு யாரையும் பிடிக்கல, இந்தாங்க. கவரை அவளை நோக்கி நீட்டினாள். என்ன பார்க்காமலே சொல்ற? ஒரு முறை பாரு வர்ஷினி. அண்ணி, எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. பிளீஸ், என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. உனக்கு கல்யாணம் வேண்டாமா, இல்ல மாப்பிள்ள தர்ஷனா வேண்டுமா? அண்ணி, எனக்கு தெரியும் வர்ஷினி, நீ அவனோட பேசியதை நான் கேட்டேன். இனிமே என்கிட்ட மறைக்காத, உண்மையை சொல்லு. அண்ணி, அவளை தோளோடு அணைத்துக் கொண்டாள். அவரை நான் விரும்புறேன் அண்ணி, ஆனா என் காதல் அவர் ஏற்க மறுக்கிறாரு. என் காதலால அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஷிப் முறிஞ்சிருமோன்னு அவர் பயப்படுறாரு. இல்ல அவரை தப்பா நினைச்சிருவாரோன்னு பயப்படுறாரு. என்னால மனசை மாத்திக்கொள்ள முடியாது அண்ணி. ஆனா அவரும் அவரோட முடிவுல உறுதியா இருக்காரு. நான் என்ன செய்வேன்? சரி வர்ஷினி, கவலைப்படாத. மலர்விழி அவளது தலையை கோதி விட்டாள். அண்ணி, நான் இப்ப என்ன செய்யறது? இப்ப என்ன செய்ய முடியும்? அதான் தர்ஷனை விரும்புறியே, ஆனா அவன் உன்னை விரும்பலையே வர்ஷினி. யார் சொன்னாங்க? அவரு என்ன விரும்புறாரு. என்ன விரும்பாத அவரு ஏன் நான் பரிசா கொடுத்து செயின கழுத்துல போட்டுக்கணும்? அது தங்கைங்கிற பாசமா கூட இருக்கலாமே. அண்ணி, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நீங்க வேணும்னா அவகிட்டே கேளுங்களே, உங்களுக்கே நல்லா புரியும். என்னால அவர் இல்லாம வாழவே முடியாது. சரி வர்ஷினி, அமைதியாரு. இப்படி எல்லாம் பேசாத. உன்னோட காதல் தர்ஷனை உங்ககிட்ட வந்து சேர்த்து வச்சோம். அதுக்கு நானும் கொஞ்சம் உதவி செய்றேன். ஆனா அண்ணா இப்போ கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காரே, அவரு இப்ப செஞ்சாரு. ஓ, இப்ப நான் சொன்னது உண்மைன்னு நம்பி விட்டியே, அது மாதிரியா? உன்னோட பாவனைய பார்க்கத்தான் நான் இப்ப ஒரு சின்ன பொய் சொன்னேன். அதை நினைச்சு நீ வருத்தப்படாத. கன்னத்தை செல்லமாக தட்ட, ஓகே அண்ணி. மலர்விழி பாட்டு பாடிக்கொண்டே அறைக்குள் நுழைந்தாள். அபிமன்யு அங்கிருந்து நீள்வீழ்ச்சி ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருந்தான். குருவமா, என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு? என்ன அரக்கனின் குரல் கேட்கிறதே? சுற்றி தேட அப்போதுதான் ஊஞ்சலில் உட்கார்ந்து இருப்பவனை பார்த்தாள். அவளுக்கும் அந்த ஊஞ்சலில் உட்கார ஆசைதான். ஆனால் கொட்டும் செயற்கை நீள்வீழ்ச்சி தாண்டி எப்படி போவது என்பது தெரியவில்லை. அவனை அங்கே கண்டதும் ஒரு உற்சாகத்தில் அங்கு சென்று விட்டாள். என் வாய், நான் பாடுறேன். ஆமா, நீங்க எப்படி இங்க உட்கார்ந்துருக்கீங்க? பார்த்தா தெரியல. ஐயோ, இந்த தண்ணியை தாண்டி எப்படி போனீங்க? அதுவா, உன் கைய கொடு. ஏன்? பயப்படாத குருவம்மா, நான் எதுவும் பண்ண மாட்டேன். அவன் கையை நீட்ட மலர்விழி கையை கொடுத்தாள். அவளை உள்ளே இழுக்க கொட்டும் தண்ணீர் ஒரு நிமிடம் நின்று அவள் உள்ளே சென்று அடுத்த நொடி கொட்ட தொடங்கியது. இழுத்த வேகத்தில் அவன் மடியிலே அமர்ந்து விட்டாள். இப்போ தெரியுதா உள்ள வர்றதுக்கான வழி?
ஓ, இது தெரியாம போச்சே. உனக்கு தெரிஞ்சாதான் அதிசயம். மிக பிரம்மாண்டம், ஆபத்து என்று நினைக்கும் பொருளோ மனிதனோ அதன் அருகே போய் பார்த்தாதான் அதோட முழு குணம் தெரியும். இப்போ உனக்கு தெரியுதா? அவளை பார்க்க தெரியுது. ஆனா பக்கத்துல தெரியுற அழக விட அதோட இதயத்தோட ஆழத்தை நான் பார்க்க விரும்புறேன். உள்ளே நுழைய இடமளிக்க வேண்டியவரே வாசலை அடைச்சு வச்சிருந்தா எப்படி உள்ளே போறது? அடைச்சிருக்கும் வாசல நீங்கள் உடைப்பதால கேள்வி இல்ல. அதனால நீங்க தைரியமா உள்ளே போலாம். ஆனா ஒரு முறை நுழைஞ்சிட்டா விடுதலை என்பதே கிடையாது ராணியாருக்கு. சம்மதம் தானே? என்னது ராணியா? அவனை தலை உயர்த்தி பார்க்க, ஆமா, என் ராஜ்யத்துல நீ ராணி. அப்போ நான் அப்படித்தானே கூப்பிட முடியும்? அவனோடு சேர்ந்து சிரித்தாள். அபிமன்யு அவனையும் மறந்து அவள் அருகே சிரிக்கிறான். குருவம்மா, நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லலையே. பதில் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம். என்ன? நிஜமாவே நீங்க தான் பேசுறீங்களா? அமெரிக்காவில இருந்து வந்தது முதல்ல நீங்க தான் ரொம்ப மாறிட்டீங்க. என்கிட்ட நல்லா பேசுறீங்க. இது எல்லாத்தையும் விட காதல் சப்ஜெக்ட் பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஒருவேளை இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதனால தலைவிதின்னு வாழலான்னு உங்க மனசை மாத்திக்கிட்டீங்களா? அப்படி மட்டும் இருக்க கூடாது என்று அவனை தலை உயர்த்தி பார்க்க, ஆமா, அந்த காட்டுக்கார பொண்ணு எல்லா பெண்களையும் விட வித்தியாசமா இருந்தா. என்னை காப்பாத்தினது மட்டும் இல்லாம எந்த பிரதிபலனும் பார்க்காம என் உயிரை காப்பாத்தி என் மேல அன்பு வச்ச அவளைத்தான் நான் விரும்புறேன். உடம்பு நல்லா ஆனதுக்கு பிறகு திரும்ப உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா முடியல. மறுபடியும் நீ மாலினி வீட்டுல இருக்கிறத நான் பார்த்தேன். நீ எங்க போனாலும் என்னோட கார்ட்ஸ் உனக்கு தெரியாம உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன் அன்னைக்கு நீ ஹோட்டல்ல வந்தது தெரிஞ்சுதான் நானும் அங்க வந்தேன். ஏதோ என் வாழ்வில் தெரிந்த வெறுமை உன்னை காணும் போது இல்ல. ஒரு நொடி நீ முன்னாடி வந்து போனாலும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உன்னை பக்கத்துல வச்சுக்கதான் பிசினஸ் மூலமா ட்ரை பண்ண. நீ சம்மதிக்கல. அப்புறம் உன்னை என் மனைவியா நினைச்சேன். எனக்கு தெரியும் அது தப்பான செயல்தான்னு. ஆனா என்னால உன்னை வேறொருவர் கையில விட்டு கொடுக்க முடியல. நீ எனக்கு சொந்தமானவர். உன்னை பாதுகாப்பும் பொறுப்பு என்னோடது. அதை எப்படி என்னால விட்டு தர முடியும்? அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதன் பிறகாவது நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். ஆனா என் மீது வெறுப்பு உனக்கு அதிகமாவத உணர்ந்தேன். அதனாலதான் நான் அமெரிக்கா போனேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் ஏதோ திருவிழாவில காணாம போன பொம்மை மாதிரி மால்ல உன் அக்காவை தேடிக்கிட்டு இருந்த. அந்த பார்வை என்ன உன் அருகில எப்பொழுதும் இருக்க சொல்லும். நீ அவளை பார்க்கும் வர உன்னுடனே வந்தேன். அவளை பார்த்ததும் உன் உதட்டுல புன்னகை வந்துச்சு. அந்த புன்னகைக்கு சொந்தக்காரிய எனக்கு சொந்தமாக நினைச்சேன். ஆனால் சூழ்நிலைகள் காரணமா உன் கண்களுக்கு நான் ராட்சசன் மாதிரி அரக்கன் மாதிரி தெரிஞ்சுட்டேன். இப்போ கூட நான் நம்பிக்கை இல்லாதவனா தான் உன் முன்னாடி நிக்கிறேன். மற்றவர்களை நடுங்க வைக்கும் அவனது குரல் நின்று நடுக்கத்தோடு வார்த்தையை உதிர்த்தது. நான் சொல்லிட்டேன். உன்னோட பதில் என்ன? அவனிடம் இருந்து இதை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. வெளியே தன் மீதான காதலை காட்டாமல் உள்ளுக்குள் இத்தனை நாட்கள் தன்னை சுற்றியே வந்துள்ளான். அவளுக்கு இது மிகப்பெரிய சந்தோஷம் தானே. அவளுக்கான அடையாளத்தை கொடுத்தான். அன்பான உறவுகளை கொடுத்தான். இன்று அவனது இதயத்தை கொடுக்கிறான். அவளுக்கு கனவோ நிஜமா என்று தெரியவில்லை. நிஜமாக இருந்தால் தன்னை விட அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை என்று நினைத்தாள். அவனை இறுக அணைத்துக் கொண்டாள். அவளுக்கு கண்ணீர் தான் ஊற்றாக பெருக்கெடுத்தது. மலர், என்னாச்சு? எதுக்கு இப்ப இப்படி அழுற? கண்ணை திறந்து என்ன பாருடி. அவனது முகத்தை பார்க்க செய்தான். உனக்கு என்ன? என்னை பிடிக்கலையா? சொல்லு. எதுவா இருந்தாலும் சொல்லு. ஏன் அழுது என்ன கஷ்டப்படுத்துற? நான் கேட்டது ஏதாவது தப்பா? அதெல்லாம் இல்ல. அப்ப ஏன் அழற? ஒண்ணும் இல்ல. சரி, இனி உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். உனக்கு எப்போ சொல்ல விருப்பம் இருக்கோ அப்ப சொல்லு போதும். சரி எந்திரி, எனக்கு கம்பெனிக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. மடி மீது அமர்ந்தவளிடம் கூற, அதெல்லாம் முடியாது, கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. அவனை இறுக அணைத்துக் கொண்டவள் கொட்டும் நீர்வீழ்ச்சி வழியே அகண்ட வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அபிமன்யு அவளது தலையை கோதி விட்டபடி அமர்ந்திருந்தான். அப்புறம் இதயத்தின் ராணியாக அமர்ந்தவளது வார்த்தையை கேட்டே ஆக வேண்டும். இதழில் சிறிய புன்னகையோடு அமர்ந்திருந்தான். அவன் கூற வேண்டியதை மனமிட்டு பேசிவிட்டானே. வாழ்வில் வெறுமை, வஞ்சம், பணத்தோடு கூடிய உறவு என்று அனைத்தையும் பார்த்து விட்டான். அவனுக்கு கலப்படம் இல்லாத அன்புதான் வேண்டும். அது மலர் விடையிடம் கிடைக்கும் என்று முழுவதுமாக நினைக்கிறான். இப்பொழுது அவளோடு இருக்கும் அபிமன்யு குடும்பத்திடமே தன் பிசினஸ் முகத்தையே காட்டுவான். அவனை பொறுத்தவரை அவளோடு இருக்கும் இந்த நிமிடம் மிகவும் விலை மதிக்க முடியாத ஒன்றாகும். அதை வீணாக்க அவன் விரும்பவில்லை.
தன் அவள் தோளில் சாய்ந்து துயில் கொள்ளும் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான். அத்தியாயம் 44. கட்டுமான வேலைகள் நடக்கும் உயர்ந்த கட்டிடத்தின் 3வது மாடியில் அபிமன்யு சாலையை வேடிக்கை பார்த்தபடி நின்றிருக்க, ராம், சந்தோஷ் இருவரும் அப்போதுதான் படிக்கட்டு வழியாக மேலே ஏறி வந்தனர். அபி, வந்துட்டீங்களா? இதோ நீ கேட்ட நியூ வேலையாட்களோட எல்லா தகவலும் இதுல இருக்கு. ஒரு ஃபைலை அவன் முன் நீட்ட, குட், நான் நினைச்சதை விட சீக்கிரமா முடிஞ்சிரும் போல. எதுக்கு இப்போ யாருக்கும் தெரியாம புது வேலையாட்கள் வேணும்? ஏற்கனவே எல்லா பிரான்ச்லயும் வேலையாட்கள் அதிகமாவே இருக்காங்க. அப்படி இருக்க இங்க எதுக்கு? ஒரு சின்ன கேம். அந்த சைந்தவி என்ன சும்மா நினைச்சிட்டாலே, அவளுக்கு அவளோட கேம் வைத்து ஆட்டம் காட்டுறேன். அதெல்லாம் சரி, அது எப்படி முடியும்? இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண. இதோ தர்ஷன் வரட்டும், எல்லாம் உனக்கே புரியும். ஓகே. இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க தர்ஷன் வந்தான். அபி, நீ சொன்னபடி எல்லாத்தையும் மாத்திட்டேன். குட் தர்ஷன், நாம இப்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், வா. அபி முன்னே செல்ல மற்ற அனைவரும் பின்னே சென்றனர். வேலை நடக்கும் அந்த பில்டிங் பின்புறம் ஒரு 7-8 கிலோமீட்டர் ஒரே காட்டு பகுதி. அவனை பின்தொடர்ந்து செல்ல அபிமன்யு ஒரு மரத்தின் உள்ளே கையை விட, திடீரென்று அந்த மண் உள் வாங்கி ஒரு பாதாள அறையை காட்டியது. அபி அதற்குள் குதித்தான். டேய் ராம், இவருக்கு மட்டும் எங்கிருந்தா இப்படிப்பட்ட இடமெல்லாம் தெரியுதோ? அதனாலதான் அவர் நமக்கெல்லாம் பாஸ். உடனே சப்போர்ட்டுக்கு வந்துடுவியே. 2 பேரும் வாயை மூடிட்டு வாங்க, தர்ஷன் கூற, சரிங்க சார். இருவரும் பின்தொடர்ந்தனர். உள்ளே அப்போதுதான் தீப்பொறியின் சின்ன ஒளி வழியே அந்த இடத்தை பார்க்க ஆரம்பித்தனர். மலையை குடைந்து வழி அமைத்தது போல மண்ணை குடைந்து வழி அமைத்திருக்கின்றனர். சந்தோஷ் வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தவன் அபி நிற்பதை கவனிக்காமல் இடித்து விட்டான். சாரிடா நண்பா. அவன் எதிரே பார்க்க, இவன் எப்படா கடத்தினீங்க? சந்தோஷ் ஆச்சரியத்தில் விஸ்வாவை பார்த்தான். அதெல்லாம் எப்பவோ பண்ணியாச்சு, நீ ரொம்ப ரியாக்ஷன் பண்ணாம இங்க வா. தர்ஷன் அவனை அருகே அழைத்தான். டேய், இவன் வெளிநாட்டுக்கு போனதால செய்தி, ஆனா இங்க எப்படி? அதாவது ஆள் மாற்றம், சொல்ல போனா முக மாற்றம். இவனை ஏர்போர்ட்ல கடத்தி இவனோட ஜெராக்ஸ் ஒன்றை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டோம். இந்த வேலையெல்லாம் யாரு பார்த்தது? வேற யாரும் இல்ல, நான் தான். தர்ஷன் சிரித்து கொண்டே கூற, தெரியும், அபியோட கிரிமினல் மூளைக்கு நீதானே பக்கபலம். என்ன புகழ்ந்தது போதும், அமைதி நடக்கிறத பாரு. விஸ்வா கை கால்கள் கட்டப்பட்டு நாற்காலியில் தலையை குனிந்தபடி இருந்தான். இன்னும் மயக்கம் தெரியவில்லை. அவன் திரும்பி பார்க்க கருப்பு நிற உடை அணிந்த கார்ட்ஸ் வெதுவெதுப்பான நீரை அவன் முகத்தில் தெளித்தான். சூடான நீரின் பதம் அவனை விழிக்க வைத்தது. மெல்ல கண்களை திறந்து பார்க்க அபிமன்யு முகத்தினை கண்டான். ஹவு டேர் யூ! ஒரு வேகத்தில் எழுந்திருக்க முயல அப்போதுதான் தன் நிலையை உணர்ந்தான். அபி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ ஏற்கனவே எங்கிட்ட மோதி மிகப்பெரிய தப்பு செய்துட்ட விஸ்வா. அதுக்கான தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டாம். என்ன காணும்னா உண்மையதான் முதல்ல சந்தேகம் வரும். இந்நேரம் சைந்தவி என்ன தேடி கொண்டிருப்பா. எப்படி நான் இங்க இருந்து போயிடுவேன். அதன் பிறகு உன்னை என்ன செய்றேன்னு மட்டும் நீ பாரு. இவன் ஒரு லூசு தான். கடைசியவன் முன்னாடி உட்கார்ந்து சவால் விட்டுட்டு இருக்கான். சந்தோஷ் கூற, உன்னை வெளியில விடுறேன். எனக்கு தெரிய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். என்னோட ஸ்டாஃப் எல்லாம் எங்க மறைச்சு வச்சிருக்கேன். இதுக்கு மட்டும் பதில் சொல்லு, உன்னை விட்டுறேன். நீ கடைசி வச்சு கேட்டதும் பயந்து உண்மையை சொல்லுவேன்னு நினைச்சியா? நான் சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன கூட்டிட்டு போக என் நாட்கள் வந்துருவாங்க. உன்னை கடத்தி தெரிஞ்சு எனக்கு வரும் பிரச்சனைய பத்தி தெரியாதா என்ன? உன் இடத்துல ஏன் ஆள் இருக்கான்? ஒரு சின்ன வித்தியாசமும் இருக்காது உனக்கும் அவனுக்கும். நீ உண்மையை சொல்ற வர அவன் உன் இடத்துல சுகபோகமா வாழ்வான். நீதான் கடைசி வர எங்கிருந்து கஷ்டப்பட போற. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், இனி உன்னோட இஷ்டம். அபி, நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற. அவன் செய்வதறியாமல் கோபத்தில் கத்தினான். இந்த கத்தல் வேலையில என்கிட்ட வேண்டாம். நீ அவங்க இருக்கிற இடத்த சொன்னா உன்னை விட்டுடுவேன். அப்படி இல்லனா இங்கே கடந்து சாவு. அபிமன்யு எழுந்து கை காட்டி முன்னே அழைக்க கார்ட்ஸ் அருகே வந்தான். அவன் காதில் ஏதோ கூற, ஓகே பாஸ். அபி, என்னை விட்டுடு. விஸ்வா கத்தியது எல்லாம் எங்கே அவன் காதில் விழுந்தது. எதையும் கேட்க விரும்பாமல் அங்கிருந்து நகர்ந்தான். இங்கு போலியான விஸ்வா அருகே சைந்தவி வலம் வந்து கொண்டிருந்தாள். தேர்வு முடிந்து கம்பெனிக்கு வர்ஷினி வர ஆரம்பித்து விட்டாள். அன்னையின் கேபினிலே அவளுக்கு துணையாக இருந்தாள். மலர்விழி ப்ராஜெக்ட் பற்றிய ஃபைலை பார்த்து கொண்டிருக்க வர்ஷினி அவள் கூறுவதை கணினியில் பதிப்பித்துக் கொண்டிருந்தாள். அண்ணி, போதும், காலையில இருந்து ஒரே வேலை. இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமே. அவ்வளவு வேலையை செய்துட்ட. உன் அண்ணன் வந்தா இதையே முடிக்கல அதையே முடிக்கலன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு திக்கு முக்காட வச்சிருவாரு. அதனால இந்த ப்ராஜெக்ட மட்டும் முடிச்சுட்டு போலாம். சரி, ஏதோ நீங்க சொல்றதால செய்றேன். இருவரும் வேலையில் மூழ்கிவிட மலர்விழியின் இன்டர்கிராம்
அவர்களின் சிந்தனையை கலைத்தது. ஒரு நிமிஷம் அவள் அழைப்பை ஏற்று பேசினாள். அதில் சொல்லப்பட்ட செய்தியை கேட்டு தானாகவே கையில் இருந்த ஃபைல் மேஜை மீது விழுந்தது. அண்ணி, என்னாச்சு? அழைப்பை துண்டித்து விட்டு அருகில் இருந்தவளை பார்த்தாள். வர்ஷினி, அக்காவை ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்களா? யாரு? மாலினி அக்காவையா? ஆமா, நம்ம உடனே ஹாஸ்பிடல் போகணும். இப்போ யாரும் கம்பெனியில கூட இல்லையே. ஓகே, நீ வாங்க போலாம். இருவருமாக காரை எடுத்துக்கொண்டு மருத்துவமனை நோக்கி புறப்பட்டனர். போகும்போதே வர்ஷினி அண்ணாவுக்கு அழைத்து விஷயத்தை கூறிவிட்டாள். அவர்களின் கார் மருத்துவமனை முன்பு நின்றது. முகப்பில் அவள் இருக்கும் அறையை விசாரித்து சென்று பார்க்க பக்கத்து வீட்டு வயது முதிர்ந்த பாட்டி கையில் தடியோடு அமர்ந்திருந்தார். வாமா, உன்னோட போன் நம்பர் தெரியல, அதான் கம்பெனிக்கு போன் போட்டேன். அக்காவுக்கு எப்படி நடந்துச்சு? காலையில என்கிட்ட நல்லாத்தாம பேசிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வாக்கிங் போகும்போது அவளோட வீட்டுல இருந்து சத்தம் வந்துச்சு. அதான் உள்ள போய் பார்த்தா வயிற்று பிடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்தா. அதான் இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டேன். பாட்டி, டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இல்லையம்மா, உள்ள போனவங்க யாரும் இன்னும் திரும்பி வரல. ரொம்ப நன்றி பாட்டி, எங்க அக்காவை பத்திரமா வந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்ததுக்கு. அதெல்லாம் பரவாயில்லம்மா, இருக்கட்டும். மலர்விழி, வர்ஷினி இருவரும் பதற்றத்தோடு உட்கார்ந்திருந்தனர். அவர்கள் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. பரிசோதித்த டாக்டர்கள் யாரும் வெளியே வரவில்லை. நேரம் கடக்க கடக்க அவளுக்கு பயமானது. அண்ணி, அவங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்க தேவையில்லாம வருத்தப்படாதீங்க. எனக்கு பயமா இருக்கு வர்ஷினி. இவர்கள் புலம்பிக் கொண்டே இருக்க அபிமன்யு, சந்தோஷ் அனைவரும் வந்து விட்டனர். மலர், என்னாச்சு? தன்னவன் குரல் கேட்டதும் அவன் அருகே சென்றவள் நடந்ததை கூறினாள். அருகே நின்று கொண்டிருந்த சந்தோஷ் அறையின் உள்ளே தெரியும் சிறிய துவாரம் வழியே மாலினியை கண்டபடியே நின்றிருந்தான். அவனுக்கு அவளை இப்படி காண்பது மிக வேதனையாக இருந்தது. மாலினி இதுவரை மருத்துவமனை பக்கம் தவறி கூட வரமாட்டாள். அவளுக்கு ஊசி என்றாலே அவ்வளவு அலர்ஜி. மாத்திரை என்றால் ஏதோ பிடிக்காத உணவு. மருத்துவமனை வாசனையே வெறுப்பவள் என்று அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாமல் படுத்த படுக்கையாக இருக்கும் அவளை பார்க்கவே முடியவில்லை. துவாரம் வழியே பார்த்தவனை கை வைத்து அழைத்து வந்தான் தர்ஷன். அவர்கள் நால்வரில் சந்தோஷ் அவள் மீது உயிரை வைத்திருந்தான். ஏன், ஆசிரியர் அடிக்க பிரம்பை ஓங்கினால் கூட நடுவே கைவிட்டு விழும் அடியை அவனே வாங்கிக் கொள்வான். சிறிய வழியை கூட அவளுக்கு தரக்கூடாது என்று நினைப்பான். சந்தோஷ், அவளுக்கு ஒண்ணு ஆகல, சின்ன வயிற்று வலிதான், நீ ரொம்ப வருத்தப்படாத, தர்ஷன் கூற சரி என்பது போல தலையை அசைத்தான். மாலினியை பரிசோதித்த டாக்டர் வெளியே வர அனைவரும் என்ன சொல்ல போகிறாரோ என்று எழுந்து நின்றனர். மிஸ்டர் அபிமன்யு, நீங்க மட்டும் வாங்க. மலர்விழியை வர்ஷினி அருகே விட்டு விட்டு அவன் டாக்டரை பின்தொடர்ந்து சென்றான். எஸ் டாக்டர், என்னோட ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? அபி, அவங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா? அவளுக்கு எல்லாமே நான் தான், என்கிட்ட சொல்லுங்க. டாக்டர் மேலே கூறிய செய்தியை கேட்டு அவளுக்கு இடையே விழுந்தது போல ஆகிவிட்டது. அத்தியாயம் 45. அபி, அவங்களுக்கு கர்ப்பப்பையில கட்டி இருக்கு. டாக்டர் கூறிய செய்தியை கேட்டு அவளுக்கு இடையே விழுந்தது போல ஆகிவிட்டது. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா அபி, நாங்க கூட சின்னதா இருக்கும்னு நினைச்சுதான் சரிப்படலான்னு பார்த்தோம். ஆனா அதுவும் முடியாது. அதனுடைய அளவு பெரிதா இருக்கு. உடனே கர்ப்பப்பையே எடுக்கணும். டாக்டர், அத மருந்து மாத்திரையால குணப்படுத்த முடியாதா? ஏன்னா அவளுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அபி, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருப்பது தெரியாமலேயே விட்டுட்டாங்க. இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கு அவங்களோட கர்ப்பப்பையை எடுத்துதான் ஆகணும். அதுக்கான அறுவை சிகிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு மாலினியோட சம்மதம் ரொம்ப முக்கியம். டாக்டர், கொஞ்ச நேரம் கொடுங்க, எனக்கு நான் பதில் சொல்றேன். ஓகே அபி, ஆனா நேரம் இல்ல, சீக்கிரமா உங்க பதில சொல்லுங்க. ஓகே டாக்டர். அபிமன்யு வெளியே வந்தான். அங்கு நாற்காலியில் அமர்ந்திருந்த அனைவரையும் ஒருமுறை பார்த்தான். மலர்விழி அழுது கொண்டே வர்ஷினி தோள் மீது சாய்ந்திருந்தாள். புன்னகை படர்ந்த சந்தோஷின் முகம் இன்று வழக்கத்திற்கு மாறாக வருத்தத்தை தத்தெடுத்துக் கொண்டது. தர்ஷன், ராம் இருவரும் அவனை சமாதானம் செய்வது போல கையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தனர். அவனுக்கு யாரிடம் அவளது நிலையை சொல்லி தீர்வு கேட்பது என்று தெரியவே இல்லை. தீர்வு காண முடியாமல் மலர்விழியை கடைசியாக பார்க்க அவனை கண்டவள் அவன் அருகே ஓடினாள். அபி, அக்காவுக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க, சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, சின்ன வயிற்று வலிதான். நீ பயப்படுறபடி எதுவுமே இல்ல. நிஜமாவே எதுவுமே இல்லையா? இல்ல. வர்ஷினி, அண்ணியை அழைச்சிட்டு போ. மலர், நீ அமைதியா உட்காரு. சந்தோஷ் அவன் அருகே வந்தான். அபி, என்ன சொன்னாங்க? இப்போதான் சொன்னேனே, சின்ன வயிற்று வலின்னு. என்கிட்ட போய் சொல்லாத அபி, உன் கண்ணே சொல்லுது ஏதோ சரியில்லைன்னு. என்கிட்ட சொல்ல அபி, இதுக்கு மேல மறைக்காத. அவன் மிகவும் வற்புறுத்த, சந்தோஷ், என்னால சொல்ல முடியாது. அபி, என் மேல சத்தியம்,
ஒழுங்கா டாக்டர் சொன்னதை சொல்லு. அவன் தலையில் கை வைத்து கேட்க அபி வேறு வழி இல்லாமல் டாக்டர் கூறியதை சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு சந்தோஷ் அப்படியே உட்கார்ந்து விட்டான். தர்ஷன், ராம் இருவருக்கும் அதிர்ச்சிதான். மாலினி பழக அத்தனை இனிமையானவள். அவளுடைய பேச்சு சுபாவமும் அவளது அணுகுமுறையும் மற்றவரை நொடி பொழுதில் இழுத்துவிடும். அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருப்பது அவர்களையே ஒரு நிமிடம் கலங்க வைத்தது. சந்தோஷ், இப்ப அறுவை சிகிச்சை செய்யணும், இல்லன்னா அவளோட உயிருக்கு ஆபத்தா முடியும். சந்தோஷ் கையை இறுக பிடித்து கொண்டு கூற, எனக்கு அவதான் முக்கியம், வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. இப்ப என்ன, குழந்தை பிறக்காது அவ்வளவுதானே. எனக்கு அவளோட இருப்பதான் முக்கியம். என்னால அவ எல்லாம் இருக்கவே முடியாது. அபி, நீ அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய். அவனுக்கு கண்களில் கண்ணீர் 2 சொட்டு வழிந்தது. சந்தோஷ், இதுக்கு அவளோட சம்மதம் ரொம்ப முக்கியம். என்னது, அவளுடைய சம்மதமா? ஆமா அபி, அவளுக்கு இது தெரியவே கூடாது. இப்ப தெரிஞ்சா அவளால தாங்க முடியாது. உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. இது தெரிஞ்சா ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடுவா. பிளீஸ், அவளுக்கு இதை பத்தி தெரியக்கூடாது. அபி, மாலினி பத்தி நமக்கே தெரியும். இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா சுக்குநூறா உடஞ்சிருவா. ஏற்கனவே சந்தோஷ் காதலை ஏற்காதவ. இது தெரிஞ்சா அவ இவளை விட்டு விலகவும் வாய்ப்பு இருக்கு. நமக்கு மாலினி தான் முக்கியம். நாம அறுவை சிகிச்சை முடிஞ்ச பிறகு அவகிட்ட சொல்லிடலாம். தர்ஷன் சொல்வதுதான் சரி அபி, நமக்கு அவ முக்கியம். முதல்ல அறுவை சிகிச்சைக்கு முடியட்டும், அதன் பிறகு அவகிட்ட சொல்லிக்கலாம். ஓகே, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். அபி மருத்துவர் அறைக்குள் சென்றான். சந்தோஷ் நொடி நேரத்தில் முடிவு எடுத்ததற்கு ஒரே காரணம், அவள் வேண்டும், அவளுடனான காதல் வேண்டும். குழந்தை செல்வம் இருவரின் அன்பினை பிரதிபலிக்கும் ஒரு பரிசு. ஆனால் காதலின் உண்மையான பரிசு தியாகம். அவன் அவளை இழக்க விரும்பவில்லை. மாலினி அவனது வாழ்வில் கிடைத்த அழகான தேவதை. அவன் இதய தேவதையை இழக்க அவன் விரும்பவில்லை. அவனுடைய மிகப்பெரிய கவலையே அவளை எப்படி சமாதானம் செய்ய போகிறேன் என்பதுதான். தலை தாழ்த்தி அமர்ந்திருந்தான் சந்தோஷ். அபி டாக்டரிடம் அனைத்து விவரங்களையும் கூறி அவரை சம்மதம் சொல்ல வைத்தான். அவர் அறுவை சிகிச்சையை செய்வதாக ஒப்புக்கொண்டார். மருத்துவர் நாளை காலை அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்தார். இரவு நேரத்தில் மாலினிக்கு துணையாக சந்தோஷ் மட்டும் இருக்க மற்றவர்கள் வீட்டுக்கு சென்றனர். மலர்விழி அமைதியாகவே தன்னவனோடு வந்தாள். வர்ஷினி உடன் வருவதால் எதையும் கேட்காமல் அபி சீராக வாகனத்தை சாலையில் செலுத்தினான். வீட்டை அடைந்ததும் நடு கூடத்தில் கோதை அமர்ந்திருப்பதை கூட கவனிக்காமல் மலர்விழி ஏதோ யோசித்தபடி அறைக்கு சென்றாள். அபி, அவளுக்கு என்னாச்சு? அம்மா, மாலினிக்கு உடம்பு சரியில்லை, அதான் கொஞ்சம் டல்லா இருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. ஏன், அவளுக்கு என்னாச்சு? அவளுக்கு உடம்பு சரியில்லைம்மா. அவரோடு பேசிக்கொண்டே கோட்டையை கலட்டியவாறு அறையை அடைந்தான். கதவை திறந்து பார்க்க மலர்விழியோ பால்கனி நிலவை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அவளுடைய மனம் புரிகிறது. ஆனால் அவளிடம் என்ன சமாதானம் கூறி தேற்றுவான்? மலர் அவள் தோள் மீது கை வைக்க அபி அவனை கட்டி கொண்டாள். இந்த தனிமையை அவள் தேடினாள். ஏன் என் அக்காவுக்கு மட்டும் இப்படி ஒரு நோய்? அவள் பாவம் தெரியுமா? அவள் பேச்சே கூறியது அவளுக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று. மலர், நீங்க என்கிட்ட சொல்லலைன்னாலும் எனக்கு தெரியும். அவளுக்கு ஏன் இப்படி? என் மனதுக்கு நெருக்கமான எல்லாருக்கும் ஏன் இப்படி நடக்குது? ஏண்டி, அவளுக்கு ஒண்ணும் இல்ல, நீ அழாத. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. இந்த சிகிச்சை தேவையா? மலர், ஒரு நிமிஷம் என்ன பாரு. அவள் தலையை நிமிர்த்தி பார்க்க, மாலினி நமக்கு உயிரோட வேணும், அதுக்கு இந்த சிகிச்சை நடந்தே ஆகணும், நீ அழாத. என்னதான் தைரியமாக இருந்தாலும் ஏதோ ஒருவித கவலை என்னை ஆட்டி வைக்கிறதே. நீ கவலைப்படாத மலர். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, நீ இந்த அபிமன்யு மனைவி. இப்படி எல்லா விஷயத்துக்கும் அழக்கூடாது. எல்லா விஷயத்தையும் தைரியமா எதிர்கொள்ள கத்துக்கணும். மனசுல வேதனையே இருந்தாலும் மத்தவங்களுக்கு நீ தைரியத்தை தரணும். இப்போ மாலினிக்கு நீதான் பக்க பலமா இருக்கணும். இப்படி நீயே அழுதா அவளை எப்படி சமாளிப்ப? ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆனா கூட அப்போது இப்படித்தான். அவளது ஐவிரல் அபிமன்யு கன்னத்தில் பதிந்து இருந்தது. எதுக்கு நீ படிச்ச? கன்னத்தில் கை வைத்து கேட்க, அப்புறம் அடிக்காம என்ன பண்ணுவாங்க? உதாரணம் சொல்ல வேற எதுவுமே கிடைக்கலையா? உங்களோட உயிர் என்ன அவ்வளவு அசால்ட்டா போச்சா? நான் ஏற்கனவே அக்காவுக்கு இப்படி ஆனதேன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். ஆனா நீங்க எப்ப பாரு என்னோட உணர்ச்சியோட விளையாடவே வேலை வச்சிருக்கீங்க. முதல்ல போங்க. மலர்விழி அவனது முகத்தை காண பிடிக்காமல் வேறு பக்கம் திரும்பி கொண்டாள். அவன் கூறிய வார்த்தை அவ்வளவு சுலபமானது இல்லையே. குருவம்மா, நான் எதோ தெரியாம சொல்லிட்டேன், இனி இப்படி சொல்ல மாட்டேன், இங்க திரும்பி பாறேன். அவள் அருகே செல்ல, நீங்க எதுவும் பேச வேண்டாம், போய் தூங்குங்க. ஏண்டி, நான் சும்மா தானே சொன்னேன், அதுக்கே இப்படி கோபிச்சுக்கிற? என்ன சும்மா சொன்னீங்க? உங்களோட உயிர் எவ்வளவு விலை மதிப்பு கொண்டது தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அரக்கன், அப்படித்தானே பேசுவீங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. குருவம்மா,
உனக்கு கோபமெல்லாம் வருது? பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் என் முகத்தை பார்த்து பேசு. நான் பேசுனது தப்புதான், வேணும்னா 2 அடி கூட அடிச்சுக்கோ. மலர் விழி அவன் புறம் திரும்பியவள், உங்களுக்கு தண்டனை இதான். நான் எப்போதும் உன்னோட இருப்பேன், உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேங்கிறத 100 தடவை சொல்லுங்க. அதோட இப்படி பேசுனதுக்கு என்ன 100 டைம் தூக்கி சுத்தணும். ஏண்டி, நான் எப்படி தூக்கி சுத்த முடியும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சரி செய்றேன், முதல்ல 100 தடவை சொல்லுங்க. குருவம்மா, இப்படி சொன்னா நாளைக்கு காலையே வந்துடும்டி. அதுக்கு அதான், நீ வா, நம்ம தூங்க போகலாம். நான் பொறுமையா சொல்றேன், பிளீஸ் எனக்காக. மலர் விழி அவனை எதுவும் கேட்கவில்லை. அவனது தோளில் சாய்ந்து கொண்டு அவன் கூறும் வார்த்தைகளை அவள் செவி வழியே இதயம் தொட வைத்தது. சிறிது நேரத்தில் அவள் உறங்கி போக அபிமன்யு அவளை இறுக அணைத்து பால்கனி வழியே தெரிந்த பால் நிலவை பார்த்து கொண்டிருந்தான். அவள் தன் மீது கொண்டுள்ள அன்பினை கண்டு அபிமன்யுவின் இதயத்தில் அவள் ஆழ நுழைந்து கொண்டிருந்தாள். அவனது இதய அடி ஆழத்தில் மெதுமெதுவாக இறங்கி அவளுள் சகுமமாக அவளாக மாறிக்கொண்டே வந்தாள். அத்தியாயம் 46. நீரில் மூழ்கிய நிலவு இளஞ்சிவப்பு சூரியனாக கீழ்வானில் உதிக்க அவனது அலாரம் சரியாக அடித்தது. அபி கடிகாரத்தின் மேலே கையை வைத்து அணைத்தான். தன்னவள் நெஞ்சோடு சாய்ந்திருக்க நேரம் போதவில்லை போல. மலர்விழி கண் விழிக்க ஏதோ சிறு குழந்தைக்கு சொல்வது போல, ஒன்றுமில்லை, நீ தூங்குறா கண்ணா. அவள் கன்னத்தை தட்டி கொடுக்க அவளை எழுந்து விட்டாள். அபி, விடுஞ்சிருச்சா? அவள் சோம்பல் முறித்துக் கொண்டே அவனை விட்டு விலகி ஜன்னல் கதவுகளை திறந்து வெளிக்காற்றை சுவாசித்தாள். அபி அவளை பின்புறமாக அணைத்துக் கொண்டான். அவனது சுவாச காற்று அவள் கழுத்தை உரசி இதய கொழியை தொட்டது. அவள் மேல் வரும் வாசனையை ஆழ இழுத்தான். குருவம்மா, உன் மேல மட்டும் தனி வாசனை வருதே. இந்த வாசனை என்னை எங்கிருந்தாலும் உன் பக்கத்துல இழுத்து வந்துருது. இந்த விந்திய என்ன மட்டும் மயக்க பயன்படுத்துறியா? அது நல்ல விஷயம் தானே. அப்பத்தானே நீங்க என்னை விட்டு தள்ளி இருக்க முயல மாட்டீங்க. இந்த விந்தை இல்லை என்றால் ராட்சசன் மிகவும் தள்ளி போய்விடுவாரே. நீ சொல்றது சரிதான், ஆனா இப்படி இருப்பது உனக்குதான் கஷ்டம். அட்டை போல உங்ககிட்டே ஒட்டிக்குவேன். அப்புறம் உன்னையும் என்னையும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம பிரிக்கிறதுக்கு யாராவது வருவாங்களா என்ன? அவனை தலை உயர்த்தி பார்க்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த ராணி எங்க இருக்கிறாளோ அங்கதான் இந்த ராட்சசனும் இருப்பேன். என் உயிர் உங்ககிட்ட தானே இருக்கு. அதற்கு பிரிவு என்பதே இருக்காது. பார்த்தது போதும். மகாராணி எனக்கு தண்டனை கொடுத்தீங்கல்ல. அவளை கையில் ஏந்தி கொண்டான். குருவம்மா, நிறைவேற்றும் தண்டனையின் எண்ணிக்கையை கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள். அபி அவளை தூக்கி அறைய வலம் வந்து கொண்டிருந்தான். மருத்துவமனை. மாலினி கையை பிடித்தபடி சந்தோஷ் அமர்ந்திருந்தான். அவனுக்குத்தான் இப்போது இதழில் புன்னகை மலரவே இல்லை. எப்படி வரும்? மாலினி கண் திறந்து பார்க்காமல், விதியில் இருவரின் புன்னகைக்கு காத்திருக்காமல் தன் பணியை தொடங்க மாலினி கண் விழித்தாள். அவள் அருகே சந்தோஷ் இருப்பதை பார்த்தவள், டே புளிமுட்டை. வார்த்தை சற்று சுருதியற்றே வந்தது. ஆனால் அவளது இதழ் எப்பொழுதும் சிந்தும் புன் முறுவலை அளித்தது. மாலினி, உனக்கு ஏதாவது வலி இருக்கா? அவன் பயத்தோடு கேட்பதை புரிந்து கொண்டாள். அதெல்லாம் எதுவுமே இல்ல, நீயே அழுமுஞ்சி மாதிரி இருக்க. உடம்பு சரியில்லைங்கிறது எனக்கா இல்ல உனக்கா? கொஞ்சம் சிரிச்சா குறைஞ்சு விடுவியா என்ன? அவன் கன்னத்தில் செல்லமாக குத்த, சரி உப்பு முட்டை, ஒரு நிமிஷம் இரு, நான் நர்ஸ அழைச்சிட்டு வரேன். சந்தோஷ் அவளிடம் சமாளிக்க முடியாமல் வெளியே வந்தான். அவள் கூறியது போல சந்தோஷ் இரவு முழுவதும் தூங்காமல் படுக்கையில் இருக்கும் மாலினியை பற்றித்தான் யோசித்துக் கொண்டே இருந்தான். அவளிடம் இந்த விஷயத்தை எப்படி கூறுவது? அதை அவள் எப்படி ஏற்றுக்கொள்வாள்? அதற்கு என்ன எதிர்வினை ஆற்றுவாள் என்கிற பயம் அவனை இரவு முழுக்க தூங்க விடாமல் சிந்தனையில் இருந்து ஆட்டி வைத்தது. வெளியே வந்தவன் அனைத்து விஷயங்களையும் ஒரு ஓரம் ஒதுக்கி வைத்துவிட்டு பழைய புன்னகையை இதழில் வரவழைத்து நர்ஸை அழைத்து வந்தான். நர்ஸ் அவளை பரிசோதித்து விட்டு சென்று விட்டார். டே புளிமுட்டை, நம்ம வீட்டுக்கு போலாமா? எனக்கு இந்த ஹாஸ்பிடல் வாசனை மாத்திரை எதுவுமே பிடிக்கல. எப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போவ? உனக்கு சின்ன செக்கப் இருக்கு, அது முடிஞ்சது வீட்டுக்கு போலாம். அதெல்லாம் முடியாது, நான் இப்பவே வீட்டுக்கு போகணும், என்ன கூட்டிட்டு போ. அவள் சின்ன குழந்தை போல அடம் பிடிக்க, இங்க என்ன நடக்குது? 2 கையை கட்டி கொண்டு அபிமன்யுவும் மலர் விழியும் நின்று இருந்தனர். நீயே அவகிட்ட சொல்லு, இப்பவே வீட்டுக்கு போகணுமா? அதெல்லாம் எதுவுமே நான் சொல்லல அப்பி, இவ சும்மா சொல்றான். நீ வீட்டுக்கு போலையான்னு கேட்டது தப்பா விழுந்துருச்சு போல. மாலினி அவனை கண்டதும் மாற்றி கூறினாள். இத்தனை வருஷமா பாக்குறேன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எங்கிட்டே தப்பிக்கலான்னு பாக்காத. மாலினி மாட்டிக்கொண்டும் இனி தப்ப வழியில்லை என்ற ரீதியில் உட்கார்ந்து இருந்தாள். அக்கா, இப்ப வழி எதுவும் இல்லையே? மலர்விழி கேட்க, வயிற்று வலி எப்படி இருக்கும்? அந்த பாட்டி தான் வேலை இல்லாம என்ன ஹாஸ்பிடல் வந்து சேர்த்து விட்டது. நீங்களும் ஒரு சின்ன வயிற்று வலிக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்றீங்க.
இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. சின்னதோ பெருசோ அதை நீ சொல்லக்கூடாது. டாக்டர் சொல்வாரு, நீ பேசாம இரு. கூறியவாறே தர்ஷன் உள்ளே வந்தான். வாடா பரங்கு, நீ வந்துட்டியா? இப்பதான் அட்வைஸ் பண்ண ஆள் கம்மியா இருக்கேன்னு நினைச்சேன், வந்துட்டேன். வாயப்பாரு, நல்ல அணகுண்டா மாதிரி. போடா குரங்கு. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே நர்ஸ் அவளை பரிசோதிக்க ரத்தத்தை எடுத்துக்கொண்டு சென்றாள். மலர்விழிக்கு இதெல்லாம் தெரியாததால், ஏன் ரத்தம் எடுத்துட்டு போறாங்க? அதுவா, ஆபரேஷனுக்கு முன்னாடி செக்அப் பண்ணதா. மாலினி கையை தேய்த்து கொண்டே கூற, மூவரும் அவளை அதிர்ச்சியோடு பார்த்தனர். என்னாச்சு? எதுக்கு இப்படி பாக்குறீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். உங்க யாருக்கும் தெரியக்கூடாதுதான் இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா என்ன பண்றது, ரொம்ப முடியாம போகவே தெரிஞ்சு போச்சு. நீங்க எனக்கு தெரியக்கூடாதுன்னு சின்ன செக்அப் எல்லாம் சொல்லி சமாதானம் செய்கிறீங்க. ஆனா எனக்கு எப்பவோ தெரியும். அதாவது 1 மாசத்துக்கு முன்னாடியே. ஏன் எங்ககிட்ட சொல்லல? அபி வார்த்தையில் அத்தனை கடுமை. எப்படி சொல்றது, எனக்கே கடைசி கட்டத்துலதான் தெரியும். இதை வேற சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன். அதான் சொல்லல. இருக்கிற வரைக்கும் உங்களோட சந்தோஷமா இருந்துட்டு போலான்னு தான் சொல்லல. அடுத்த நொடி மாலினியின் கன்னத்தில் ஒரு அறை வைத்திருந்தான் அபி. அவன் கோபம் ஒரு நண்பனின் நியாயமான ஒன்று. மாலினியை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். 10 ஆண் நண்பர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு பெண் இருக்கும் போது அவர்களின் நட்பு மிகவும் அழகாக இருக்கும். அவனை எதிர்த்து கேள்வி கேட்பது மாலினி தான். அவளுக்கு அந்த உரிமை உண்டு. மாலினி இப்படி கூறிய உடனே அவனுக்கு கோபம் வந்து விட்டது. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்படியே அல்பாயுசுல உன்னை போக விடவா நாங்க எல்லாம் இருக்கோம்? இதோ உன்னையே நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கானே, இவனுக்கு என்ன பதில் சொல்வ? நீ எங்களை யோசிக்கலனாலும் பரவாயில்ல, இவனை பத்தி யோசிச்சியா? நீ இல்லாம இவன் எப்படி நிம்மதியா இருப்பான்? அவன் கேள்வி கேட்க அவளிடம் எந்த பதிலும் இல்லை. அபி, நம்ம வெளியில போகலாம். அவன் நம்மளை விட அவனுக்கு விளக்கம் தரணும். தர்ஷன் கூற அவனோடு மலர்விழி அபிமன்யு வெளியே வந்து விட்டனர். மாலினி தன் அருகே தலைகுனிந்து அமர்ந்திருந்த சந்தோஷ் கையை பற்றினாள். சாரி சந்தோஷ். அவனோ கையை உதறி விட்டான். ஏன் இப்படி பண்ண? என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமே. அப்போ நீ இறந்து போயிருவாங்கிறது உனக்கு தெரிஞ்சதால என்னோட காதல் ஏத்துக்கிட்டியா? நிஜமாவே உனக்கு என் மேல காதல் இல்லையா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தோஷ். ஆரம்பத்துல உன் காதலை ஏற்காதது சும்மா விளையாட்டா பண்ணது. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருப்பது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த சூழ்நிலையும் அதை ஏத்துக்க கூடாதுன்னு இருந்தேன். ஆனா நீ தற்கொலை செய்து கொள்வேன்னு சொன்னோன்னு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யோசிச்சு பார்த்தேன். எப்படி நான் இறந்து போயிட்டா என்ன கொஞ்ச காலத்துக்கு நினைச்சிருப்ப, அப்புறம் மறந்துடுவ. அதனால ஏத்துக்கிட்டேன். ஆனா இப்போ சொல்றேன், நான் உனக்கு வேண்டாம் சந்தோஷ். என்னால உன் பேர்ல இருக்கும் சந்தோஷத்தை உனக்கு தர முடியாது. அவளை நிமிர்ந்து பார்த்தவன் அவள் கையை இறுக பிடித்து கொண்டு, என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? நீ சொன்ன உடனே நான் உன்னை விட்டுட்டு போகணுமா? என் பேர்ல இருக்கும் சந்தோஷம் நீ அருகில இருந்தா மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். பிளீஸ் இப்படி பேசாத மாலினி. சந்தோஷ், உனக்கு நான் சொல்றது புரியுதா? என்னால உனக்கு ஒரு குழந்தையை தர முடியாது. இன்னும் சொல்ல போனா உனக்கு எந்தவித மகிழ்வையும் தர முடியாது. உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், என்னை விட்டுட்டு போ. உனக்கு நான் சரியா வரமாட்டேன். அவள் கையெடுத்து கும்பிட அவளது கன்னத்தில் ஒரு அறை வைத்தான். என்ன பார்த்தா அதை மட்டும் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறவனா தெரியுதா? ஒருவேளை எனக்கு இப்படி ஏதாவது குறை இருந்தா நீ மனசை மாத்திக்கிட்டு போயிடுவியா? உனக்கு குழந்தை பிறக்கவும் பிறக்காது, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. ஒருவேளை கடவுள் என்கிட்ட குழந்தை வேண்டுமா இல்ல நீ வேண்டுமான்னு கேட்டா நான் உன்னைத்தான் கேட்பேன். நீ எனக்கு மட்டும் தயாரு போதும். உனக்கு பிள்ளை என்று சொல்லிக்கொள்ள நான் இருக்கிறேன். இப்போ இப்படி பேசுவ, அப்புறம் ரொம்ப வருத்தப்படக்கூடாது. அதனாலதான் நான் இப்பதான் சொல்றேன். நான் எப்போதும் இதை பத்தி கேட்க மாட்டேன். உனக்கு மேலும் சந்தேகம் வந்தா சொல்லு. இதே ஹாஸ்பிட்டல்ல நானும் போய் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். அப்போவாது என் காதல் உனக்கு புரியுதான்னு பாக்கலாம். சந்தோஷ் எழுந்திருக்க மாலினி அவனது கையை பிடித்து நிறுத்தினாள். அதெல்லாம் வேண்டாம். நிஜமாவே என்ன தனியா விட்டுட்டு போக மாட்டேதானே? ஏண்டி உப்பு மூட்டை, இன்னும் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு. ஐ லவ் யூ புளி மூட்டை. அவனை அணைத்துக் கொண்டாள். அத்தியாயம் 47. மாலினிக்கு சிகிச்சை முடிந்து வீட்டிற்கே அழைத்து வந்து விட்டனர். அவளை பார்த்துக் கொள்வதையே முழு நேர வேலையாக மாறிவிட்டது சந்தோஷுக்கு. அப்படியே அவன் கம்பெனிக்கு வர நினைத்தாலும் அதற்கு அபி விட வேண்டுமே. ஆபீஸ் வேலைகள் எல்லாம் ராம், மலர்விழி, வர்ஷினி பார்த்துக் கொண்டனர். அன்று முக்கியமான வேலை என்று அபிமன்யு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் இடத்திற்கு சென்று விட்டான். மலர்விழி, வர்ஷினி இருவரும் மற்ற வேலைகளை பார்த்துக் கொண்டிருந்தனர். அண்ணி, எல்லா வேலையும் முடிஞ்சுதா? இன்னைக்கு அம்மா சீக்கிரமா நம்மள வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஞாபகம் இருக்கு தானே? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அது மட்டுமா, வரும்போது பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்களே. இதோ கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த ஃபைல மட்டும் செக் பண்ணிட்டேன். இதை மட்டும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துட்டு வரேன். அண்ணி, ஃபைல நீங்க எடுத்துட்டு போறீங்க, ராம் அண்ணா கிட்ட தாங்க, அவரு கொடுத்து விடுவாரு. நமக்கு வேலை இருக்கு. எனக்கு ஆபீஸ் ஸ்டோர் ரூம்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. அதுக்கு போகும் வழிதானே, அதனால நானே கொடுத்துட்டு போறேன்.
ராம் அவர் அட்டன் பண்ண வேண்டிய மீட்டிங்ல இருக்காரு. சோ நீ கீழே கார்ல வெயிட் பண்ணு, நான் இதோ வந்துடுறேன். ஓகே அண்ணி. வர்ஷினி கார் சாவியை எடுத்துக்கொண்டு கீழே சென்றாள். மலர்விழி ஃபைலை அங்கே இருந்த அக்கவுண்ட்ஸ் மேனேஜரிடம் கொடுத்தாள். மேம், இந்த ஃபைலை கொடுக்க நீங்க வரலாமா? எனக்கு ஒரு டெலிகிராம் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே. இட்ஸ் ஓகே சார், எனக்கு ஸ்டோர் ரூம்ல சின்ன வேலை இருக்கு, அதான் வந்தேன். ஓகே மேம், உங்களுக்கு உதவி எதுவும் வேணுமா? என்னோட ஃபைலை தேடுவதற்கு ஒரு நபர் அனுப்ப முடியுமா? கண்டிப்பா மேம். அவன் ஒரு பெண்ணை அவளோடு அனுப்பி வைத்தான். இருவரும் ஸ்டோர் ரூமில் தேடினர். மேம், நீங்க சொன்ன ஃபைல் இங்க இல்ல, ஒருவேளை கீழே இருக்கும். அங்க இருக்கிற அறையில இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்படியா? எனக்கு அந்த ஃபைல் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்னோட வா. அவளும் மலர்விழியோடு சென்றாள். அந்த அறை தரைத்தளத்தில் இருந்து இறங்கும் படிக்கட்டு வழி ஏதோ பாதாளத்தை அடைந்தது போன்ற உணர்வு அந்த பெண்ணுக்கு. மேடம், நம்ம திரும்ப போயிடலாம், எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ பயப்படாத. இருவரும் அந்த அறையின் உள்ளே நுழைந்தனர். அந்த அறை மிகவும் நீண்ட அகலமாக இருந்தது. ஆனால் வெளிச்சம் கொஞ்சம் கூட இல்லை. அவளது அலைபேசி மூலம் விளக்கை உயிர்ப்பித்து தேடிக் கொண்டிருந்தாள். தேடி வந்த ஃபைல் கடைசி ரேக்கில் இருந்தது. இதோ கிடைத்து விட்டது. திரும்பி அவளது கண்களுக்கு எதிர்ச்சியாக அவள் கண்களில் அந்த ஃபைல் பட்டது. அதை எடுத்து பார்த்தவளுக்கு மிகவும் அதிர்ச்சி. மேடம், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அருகே இருந்த பெண் அவளை உழுக்க, ஒண்ணு இல்ல, வா போகலாம். இருவரும் திரும்பி வர அறை கதவு பூட்டப்பட்டிருந்தது. மலர்விழி கதவை திறக்க எவ்வளவோ முயற்சி செய்தாள். ஆனால் கதவு திறக்க முடியவில்லை. மேடம், யார் நம்ம இப்படி சாழிட்டு சென்றது? நீ பயப்படாத. அவள் அலைபேசி மூலம் வர்ஷினிக்கு அடித்து பார்க்க நெட்வொர்க் கிடைக்கவில்லை. ராம், அபி என்று அனைவருக்கும் அழைப்பு விடுத்து விட்டாள். ஆனால் நெட்வொர்க் கிடைத்த பாடில்லை. அவள் அருகே இருந்தவளுக்கு பயத்தில் முகம் எல்லாம் வியர்த்து விட்டது. கதவை பலம் கொண்டவரை அழைத்தாள். ஆனால் அவளது குரல் அந்த கதவை தாண்டி கேட்கவே இல்லை. சுவாசிக்கும் மூச்சு காட்சி அவர்களுக்கு குறைந்து கொண்டே வந்தது. பக்கத்தில் இருந்தவள் மயக்கம் போட்டே விழுந்து விட்டாள். ஏய்! அவளது கண்ணம் தட்ட பேச்சு மூச்சு இல்லை. மலர் விழிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவளை எழுப்பும் முயற்சியில் தோல்வியை தழுவி கீழே விழுந்தாள். மலர் விழி படும் பாட்டை ரசிக்க மனம் ஏங்கிக் கொண்டே இருந்தது சைலஜாவிற்கு. கதவை பூட்டிவிட்டு வந்தவள் கீழே நிற்கும் வர்ஷினி கண்ணில் படாமல் அங்கே சென்ற பெண்ணிடம் ஏதோ சொல்லி அனுப்பினாள். மேடம். எஸ் மேடம், உங்களை வீட்டுக்கு போக சொன்னாங்க. அவங்க சார் கூட வர்றதாக சொல்ல சொன்னாங்க. அண்ணி சொன்னாங்களா? ஆமா மேம், அவங்களுக்கு ஏதோ முக்கியமான ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க. வர்ஷினி அலைபேசி மூலம் அவளை தொடர்பு கொள்ள நெட்வொர்க் கிடைக்கவில்லை. அரை மனதாக வீட்டுக்கு சென்றாள். வீட்டில் பூஜைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடும் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. கோதை வீட்டு வேலையாட்களை வேலை வாங்கி கொண்டிருந்தாள். இன்று வீட்டில் நடக்கும் சுமங்கலி பூஜைக்கு முக்கியமான நபர்களை அழைத்திருக்கின்றனர். அதனால் காலையில் கோதை கட்டளை போட்டு விட்டால் அனைவரும் சீக்கிரமாக வீட்டிற்கு வர வேண்டும் என்று. அதனால்தான் வர்ஷினி சீக்கிரம் வந்துவிட்டாள். வர்ஷினி, எங்கே மருமக? அன்னைக்கு ஏதோ வேலை இருக்காமா, அதை முடிச்சிட்டு அண்ணா கூட சீக்கிரம் வரதா சொன்னாங்க. வர வர அவளும் இந்த அபிமாரியே மாறிட்டா. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. நீ அது சீக்கிரமா ரெடியாகி கீழே வா. சரிம்மா. அவள் அறைக்கு சென்று விட்டாள். நேரம் கடந்து கொண்டே சென்றது. ஆனால் மலர்விழி வந்த பாடில்லை. கம்பெனி வேலைகளை முடித்துவிட்டு ராம், அபிமன்யு இருவரும் வந்து விட்டனர். அபி, கோதை வாசலிலே தடை போட, சொல்லுங்கம்மா. மலர்விழி எங்கடா? அவ முன்னாடியே வந்திருப்பாளே, நீங்க வேலையில கவனிச்சிருக்க மாட்டீங்க. அண்ணா, அண்ணி உங்களோட வரலையா? வர்ஷினி கேட்க, என்ன சொல்ற வர்ஷினி? அவ உன்னோட வந்திருப்பான்னு நான் நினைச்சேனே. அண்ணா, அவங்க உங்களோட வருவதாக சொன்னாங்க, அதனாலதான் நான் வந்துட்டேன். என்ன சொல்ற வர்ஷினி? அவள் சொல்வது புரியவில்லையா? உன் அருமை பொண்டாட்டிய காணலையா? நீங்க பயப்படாதீங்க அத்தை. அப்படிக்காக நான் பூஜை செய்றேன். சைலஜா வெக்கமே இல்லாமல் கூட, உன்ன மாதிரி சாக்கடை எல்லாம் என் மருமக ஆக முடியாது. அமைதியா போடலன்னா தேவையில்லாம கை நீட்ட வேண்டியிருக்கும். அபி, அவளை சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. அவன் எங்கே? அதற்குள் ராமை அழைத்துக் கொண்டு சென்றே விட்டான். கார் சீறி பாய்ந்தது. அவனது ஆபீஸ் முன்பு நின்றது. கேட் வாட்ச்மேன் எழுந்து நின்றான். ராம் அவனது போன் மூலம் அவள் ஸ்டோர் ரூம் வரை போவது மட்டும்தானே இருந்தது. பாஸ், அவங்க ஸ்டோர் ரூம் போயிருக்காங்க. அபி, ராம் இருவரும் ஸ்டோர் ரூம் கதவை திறக்க அங்கே யாரும் இல்லை. பாஸ், இங்க மேடம் இல்ல, வேற எங்க போயிருப்பாங்க? ராம், ஒருவேளை கீழே போயிருப்பா, வா. பாஸ், அந்த அறையில சுவாசிக்க காத்தே வராது. சொல்ல போனா அரை மணி நேரத்துக்கு மேல மயக்கம் போடாம இருப்பதே பெரிய விஷயம். படிக்கட்டில் இறங்கும் அவனிடம் கூறிக்கொண்டே பின்னே வந்தான் ராம். கதவை திறக்க முயற்சி செய்ய அவனால் முடியவில்லை. ராம், வா, கதவை உடைக்கணும். இருவரும் பலம் கொண்டு இடித்தனர். கதவு திறந்து கொண்டது. கீழே விழுந்து கிடக்கும் தன்னவளை பார்த்தான். அருகே அவனுடைய கம்பெனி ஸ்டாஃப் இருப்பதையும் கண்டான். மலர், கண்ணை முழிச்சு பாரு. அவள் கன்னத்தை தட்ட அவளிடம் எந்த உணர்ச்சியும் இல்லை. ராம், அந்த பொண்ணை தூக்கு. அபிமன்யு அவளை கையில் ஏந்தி கொண்டான். மலர், மலர், முழிச்சு பாரு. ராம் காரை எடுத்தான்.
எழுந்து பாரு மலர். அவள் கால் கையை சூடு வரக்க தேய்த்து விட்டான். அவளிடம் எந்த அசைவும் இல்லை. கை கால் எல்லாம் சில் என்று ஆகிவிட்டது. ராம், சீக்கிரமா ஹாஸ்பிடல் போ. கார் மருத்துவமனை முன்பு நின்றது. தன் அவளை கையில் ஏந்தி கொண்டே உள்ளே சென்றான். டாக்டர் இருவருக்கும் சிகிச்சை அளித்தார். ராம் அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு போன் மூலம் அழைப்பு விடுத்தான். அபிமன்யு அவளது நிலை தெரியாமல் அங்கும் எங்கும் நடந்து கொண்டிருந்தான். ராம் சுவரில் தலை சாய்த்து நின்றிருந்தான். ராம், அம்மா சொன்னாங்க, என்னாச்சு மலர்விழிக்கு? அவன் அருகே தர்ஷன், சந்தோஷ் இருவரும் வந்திருந்தனர். மேடத்தை யாரோ ஸ்டோர் ரூம்ல வச்சு அடைச்சிட்டாங்கடா. எந்த ஸ்டோர் ரூம்ல? கீழே இருக்கிறது இல்லையா? யார் அந்த வேலையை பண்ணது? அதுவும் நம்ம கம்பெனில. வேற யாரும் இல்ல, அந்த சைலஜா தான். டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இன்னும் எதுவும் சொல்லல. நாங்களும் வெயிட் பண்றோம். மலர்விழி இதயத்தை உயிர்ப்பிக்க, இதயத்தை செயற்கை முறையில் துடிக்க வைக்க மின்சாரத்தை பயன்படுத்தினர். அபி கண்ணாடி வழியே நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். டேய், அபி அவன் மேல் கை வைக்க, நீங்க எப்போ வந்தீங்க? சின்ன விஷயம்தான், இதோ அவ வந்துருவா. டேய், நீ சைலஜாவை வீட்டுல வச்சிருக்கிறது தான் தப்பு. அதான் மலர்விழிக்கு இந்த நிலைமை. இந்த கேம் சீக்கிரமா முடிச்சு வை. அவன் தலை அசைத்து விட்டு உட்கார்ந்தான். பூஜைக்கு நேரம் நெருங்கிக் கொண்டே வந்தது. கோதை மலர்விழி வரவிற்காக வாசலை பார்த்தபடி நின்றிருந்தாள். ராஜகோபால் நடப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். வந்த விருந்தினர் அனைவரும் அபிமன்யுவை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் எவ்வளவு நேரம் காத்திருக்க முடியும்? வந்தவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக ராஜகோபாலிடம் விடைபெற்று சென்றனர். மாலினி அருகே வர்ஷினி அழுகையோடு அமர்ந்திருந்தாள். என்னாலதான் அன்னைக்கு இந்த நிலைமை. நான் காத்திருந்து அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கணும். சரி, அழாத வர்ஷினி, அவளுக்கு எதுவும் ஆகாது. அத்தியாயம் 48. வீட்டின் நடு கூடத்தில் கோதை கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். ராஜகோபால் அவளை சாப்பிட வைப்பதில் முனைப்போடு இருந்தார். கோதை, சாப்பிடு, நம்ம மருமகளுக்கு எதுவும் ஆகாது. இல்லங்க, அவளை பார்க்காம எனக்கு எதுவும் ஓடாது. எனக்கு சாப்பாடு வேண்டாம். அம்மா சாப்பிடுங்க, நீங்க மாத்திரை வேற போடணும். எனக்கு எதுவும் வேண்டாம். எல்லாரும் கொஞ்சம் போறீங்களா? கோதை ஒரே கத்தாக கத்தினார். அத்தை, என்ன சத்தமெல்லாம் பலமா வருது? அவளேதான். மலர்விழி வாசலில் நின்றிருந்தாள். வந்துட்டியாடி, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? கோதை அவளது முகத்தை கையில் ஏந்தினாள். எனக்கு எதுவும் ஆளத்த, நான் நல்லாவே இருக்கேன். நீங்க என்ன சின்ன பிள்ளை மாதிரி சாப்பிடாம அடம் பிடிக்கிறீங்க? நேரத்துக்கு மாத்திரை போடணும் இல்லையா? வாங்க வந்து சாப்பிடுங்க. மலர்விழி அவளை டைனிங் டேபிளில் உட்கார வைத்து அவளை சாப்பாடு ஊட்டி விட்டாள். அபிமன்யு அவர்களை பார்த்துவிட்டு நண்பர்களை அழைத்துக் கொண்டு அறைக்கு சென்றான். தர்ஷன், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? வந்துருச்சு அபி. நாம பிளான் பண்ண மாதிரி நம்மளோட ஆட்கள் சயின்டிவி கண்கள்ல பட்டுட்டாங்க. சயின்டிவி நாளை கண்டிப்பா அவங்கள காண புறப்படுவா. அந்த நேரத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். அவ்வளவுதான். இதற்காகத்தானே இவ்வளவு கேம் ஆடினேன். சந்தோஷ், நாம் உடனே சயின்டிவி இருக்கிற இடத்துக்கு போகணும். ராம், தர்ஷன் மட்டும் இங்கேயே இருக்கட்டும். நீங்க நானும் மட்டும் போக வேண்டியிருக்கும். என்னோட வர உனக்கு சம்மதம் தானே? இதெல்லாம் நீ கேட்கணுமாடா நண்பா? கண்டிப்பா உன்னோட வரேன். ஓகே தர்ஷன், நீ வீட்லயே இரு. அந்த சைலஜாவை எப்படி பழிவாங்க வேணும்னு நான் உனக்கு சொல்ல வேண்டாம். நீயே சிறப்பா செஞ்சிருவேன்னு நான் நம்புறேன். அவன் தோளில் கை வைத்தான். அதெல்லாம் சிறப்பா செஞ்சிடலாம். உன்னோட நண்பன் நான், இதெல்லாம் சொல்லி தரணுமா? ராம், நான் வர்ற வரை நீ கம்பெனியை பாத்துக்கோ. ஓகே பாஸ். சரி, நமக்கு வேலை இருக்கு, சீக்கிரம் போய் தூங்குங்க. அனைவரும் அவரவர் அறைக்கு சென்று விட்டனர். தன் அத்தைக்கு உணவு கொடுத்து விட்டு அறைக்கு வந்தாள் மலர்விழி. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் தீவிர சிகிச்சைக்கு மாற்றிய பிறகு மூச்சு திரும்பி வந்தது. அதன் பிறகுதான் தெரிந்தது மல்லி உள்ளே இருப்பது. அவள் இருக்கும்போது மலர்விழி மூச்சு எப்படி நிற்கும்? மல்லி அறையில் இருந்து அபிமன்யு அருகே வந்து உட்கார்ந்தது. ராஜா, என்ன பயந்து விட்டீர்களா? மல்லி, நீ எங்கேதான் செல்கிறாய்? அவளோடு இருப்பதாகத்தானே கூறினாய். ராஜா, எனக்கு முக்கியமான அரச கடமை இருக்கிறது. ராணிக்கும் உங்களுக்கும் ஆபத்து என்கிற மறுநொடி நான் வந்து நிற்பேன். மற்ற நேரத்தில் எனக்கு இருக்கும் அரச கடமையை ஆற்ற வேண்டும். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். ராணிக்கு எதுவும் ஆகவில்லை. இதோ வந்து விட்டாரே உங்கள் மருத்துவர். டாக்டர், என்னோட மனைவி எப்படி இருக்காங்க? அபி, அவங்களுக்கு எதுவும் ஆல, நன்றாவே இருக்கிறாங்க. நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். ஓகே டாக்டர். அபி உள்ளே செல்ல மலர்விழி படுக்கையில் இருந்து எழ முயற்சி செய்தாள். ஹேய், என்ன பண்ற? நான் எதுவும் செய்யல, வாங்க வீட்டுக்கு போலாம். எனக்கு வீட்டுல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன வேலை இருக்கு? அபி, வாங்க போலாம். நான் சொல்றேன், முக்கியமான வேலை இருக்கு. சரி வா. கீழே இறங்க போன அவளை கையில் ஏந்தி கொண்டான். காரில் வரும்போது மலர்விழி யோசனையில் ஆழ்ந்திருந்தாள். அவன் குரல் கேட்டும் அவளது சிந்தனை கலைந்த பாடில்லை. அவள் பற்றியே நினைத்துக் கொண்டே வந்தவன் உறங்கியிருப்பாள் என்று நினைக்க, அவளோ அதற்கு மாறாக பால்கனியில் இருந்த சோபாவில் அமர்ந்து அவள் கையில் இருந்த வளையலை கலற்றிக் கொண்டே யோசனையில் ஆழ்ந்திருக்கும் அவளை பார்த்தான். இவளுக்கு என்னாச்சு? கோட்டை கலட்டி படுக்கையில் போட்டுவிட்டு அவள் அருகே சென்றான். குருவம்மா,
என்ன ஒரே யோசனையில இருக்க? அவள் அருகே சென்று அமர்ந்தான். அப்போதும் அவள் சிந்தனை கலைந்த பாடில்லை. ஏய் குருவம்மா, உனக்கு என்னாச்சு? அவளை உலுக்கினான். அபி, என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. அவள் கையை பிடிக்க, ஏண்டி உன் புருஷன் எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கேன், என்ன கூட பார்க்காம நீ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க? நீங்க எப்போ கூப்பிட்டீங்க? உனக்கு என்னாச்சு? நான் உன்னை கூப்பிட்டேன். நீ ஏன் சிந்தனை இல்லாம அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த? அதுவும் நான் உன் பக்கத்துல இருக்கிறது கூட தெரியாம என்ன யோசிக்கிற? என்னை விட முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கா? அவன் கடுமையாக கேட்க, அவன் வார்த்தையில் மலர்விழி ஒரு நொடி பதறிவிட்டாள். தன்னவன அருகே இருப்பது கூட தெரியாமல் சிந்தனையில் இருந்தவளை அவளை நொந்து கொண்டாள். சாரி அபி, அவனது கன்னத்தை கையில் ஏந்தி கேட்க, அவன் எங்கே திரும்பினான்? கோபித்துக் கொண்டு திரும்பி நிற்க, அபி என்னை பாருங்க. ஐயோ, இவர் வேற கோபித்துக் கொண்டாரே, இப்ப என்ன செய்யறது? அருகே இருந்தவள் அவன் மடிகள் ஏறி அமர்ந்து கொண்டாள். என்னங்க, உங்க செல்ல பொண்டாட்டியை மன்னிக்க கூடாதா? பிளீஸ், நான் சின்ன பாப்பா, என்ன மன்னிங்க. அவன் வழி வழியே தன் காதலோடு மன்னிப்பை கேட்க, அதற்கு மேல் அபி எங்கே கோபத்தோடு இருக்க முடியும்? அவள் கருவழி ஆயுதத்தை பயன்படுத்தி விட ஹாரடி ஆடவன் எப்படி மயங்காமல் இருப்பான்? நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருந்த? அது ஒண்ணு இல்ல. நீங்க எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க, அத பத்தி சொல்லுங்க. நான் கூப்பிட்டது இருக்கட்டும், நீ முதல்ல சொல்லு. அதுவா, கம்பெனில நடந்ததை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க சொல்லுங்க. என்கிட்ட இதுவே மறைக்கிற, நான் திரும்ப திரும்ப கேட்க மாட்டேன். உனக்கு எப்போ சொல்ல தோணுதோ அப்ப சொல்லு. எனக்கு சின்ன வேலை இருக்கு, அதனால நான் ஊருக்கு போறேன். நீ பார்த்து பத்திரமா வீட்டிலே இரு. நான் வர்ற வரைக்கும் கம்பெனிக்கு போக வேண்டாம். ஏன் போக கூடாது? இன்னைக்கு நடந்ததை மறந்துட்டியா? அதனால நான் வர்ற வரைக்கும் கம்பெனிக்கு போகாத. எல்லா வேலையும் ராம் பாத்துக்குவான். சரி, எப்போ வருவீங்க? வேலை முடிஞ்சது வந்துருவேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அபி, உங்க அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அவள் இந்த நேரத்திற்கு சம்பந்தமே இல்லாமல் கேள்வி கேட்க, குருவம்மா, ஏன் அந்த திடீர் கேள்வி? பதில் சொல்லுங்க. சரி சொல்றேன். அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா அவருடைய நல்ல குணம் கொஞ்சம் எனக்கு இருக்கு. என்னோட அப்பா பக்கா ஜென்டில்மேன். ஆமா, இத போய் ஏன் கேக்குற? தெரிஞ்சுக்கலான்னு தான். அவளது மனதிலோ பக்கா கிரிமினல் வெளியே எவ்வளவு நல்லவர் வேஷம் போட்டிருக்காரு. அவர் பண்ண காரியத்தை ஆதாரத்தோட இவர்கிட்ட நிரூபிக்கணும். அதுவரை இவருக்கு எதுவும் தெரியக்கூடாது. மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்தவளை அவனது குரல் மீட்டது. மலர், சொல்லுங்க. எனக்கு தூக்கம் வருது, வா போய் தூங்கலாம். அவளை கையில் ஏந்தி கொண்டான். நாளைக்கு என்ன மிஸ் பண்ணுவியா குருவம்மா? ஆமா, மிஸ் பண்ணுவேன். அதனால ஊருக்கு போகாம இங்கேயே இருந்துடுறீங்களா? இங்கேயே இருக்க முடியாது. என்ன மிஸ் பண்ணாம இருக்க அவளை படுக்கையில் உட்கார வைத்தவன் இதழனை தஞ்சம் கொண்டான். ஆடவன் வழியில் சிறைப்பட்டு இதழனை அவனுக்கு கொடுத்து விட்டாள். இருவரின் வார்த்தை பரிமாற்றங்கள் முடிந்து உணர்வுகள் பரிமாறப்பட்டது. அருகே நின்று பார்த்த தன்னவள் இதழ் இத்தனை இனிமையானதா என்று அவன் உள்ளே சந்தேகம் பிறந்தது. இசப்தம் மட்டுமே இருக்கும் அறையில் பெண்ணவள் மூச்சுக்கு திண்டாடுவது அவனது காதில் கேட்டது. விருப்பமின்றி இதழினை பிரித்தவன் தன்னவள் அழகினை கண்டு அவளை நெஞ்சில் சாய்ந்து படுக்கையில் சாய்த்தான். இருவரும் நித்திரையை தனதாக்கி கொண்டு உறங்கி போனார்கள். அதிகாலை பகலவன் விடிய படுக்கையில் இருந்து எழுந்தவளை அவனற்ற அறையே வரவேற்றது. அபிமன்யு அவள் எழுவதற்கு முன்பேயே எழுந்து சென்று விட்டான் என்பதை உணர்ந்து கண்ணாடியில் முகத்தை பார்க்க நேற்று இரவு இதழில் பட்ட காயம் தன்னவனை நினைவுபடுத்தியது. இதழில் அரும்பிய மெல்லிய புன்னகையோடு குளிர் அறைக்குள் புகுந்து கொண்டாள். வீட்டின் முன்பு போட்டப்பட்ட சோஃபாவில் ராஜகோபால் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டே செய்தித்தாளை புரட்டி கொண்டிருக்க மலர்விழி வர்ஷினி இருவரும் வந்தனர். குட் மார்னிங் டாட். வர்ஷினி முன்னே செல்ல, குட் மார்னிங் மாமா. மலர்விழி அவர் முன்னே நின்றிருந்தாள். குட் மார்னிங் மா. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருக்கா? அதெல்லாம் இல்ல, எப்போதும் போலதான். ரொம்ப ஃபீல் பண்றீங்க போல. கூடிய சீக்கிரம் நீங்களே நியூஸா வந்துடுவீங்க. சொந்த மகளை கொலை செஞ்ச வஞ்ச நெஞ்சம் கொண்ட தந்தை. நான் சொல்வது சரிதானே மாமா? ராஜகோபால் காஃபி கப்பை ஒரு நொடி கீழே போட்டு விட, இதுக்கே அதிர்ந்து போனா எப்படி? உங்க மகன்கிட்ட எல்லாம் சொல்லி நீங்க பண்ணத ஆதாரத்தோட நிரூபிக்க வேண்டாம்? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன பத்தி ஏதாவது சொல்ற? அவர் சற்று நடுக்கத்தோடு கேட்க, நான் நடந்ததுதான் சொல்றேன். நீங்க தான் அதிதியை கொலை செய்தது. கூடிய சீக்கிரமே அதை நிரூபிக்கிறேன். மலர்விழி அவரை கடந்து செல்ல ராஜகோபால் கையால் சொடுக்கிட்டு அழைத்தார். அத்தியாயம் 49. சொல்லுங்க மாமனாரே. ஒரு பொண்ணா வீட்டுக்கு விளக்கேத்த வந்த நீ அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும். இப்படி என்கிட்டயே சவால் விடுற வேலையெல்லாம் வேண்டாம். சொந்த பொண்ணையே கொலை செஞ்சனா உன்னை மட்டும் உயிரோட விட்டுடுவேனா? மருமகளை அடங்கி இரு. உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு ஏதாவது செய்த இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவேன். என்ன கொலை மிரட்டலா? உங்ககிட்ட இதையெல்லாம் எதிர்பார்த்துதான் வந்தேன். பார்க்கத்தானே போறீங்க என்ன நடக்கிறது என்று. இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க, என்ன 2 பேரும் தீவிரமா எதுவும் பேசிட்டு இருக்கீங்க? கோதை வர
நொடியில் முகத்தை மாற்றிக் கொண்டார் ராஜகோபால். எங்களுக்குள்ள 1000 ரகசியம் இருக்கத்த, அதுல ஒரு ரகசியத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படித்தானே மாமா? மலர்விழி அங்கிருந்து செல்ல, எனக்கு தெரியாம அப்படி என்ன ரகசியம்? கோதை கணவனிடம் வினவ, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம். சரி உள்ள வாங்க. ராஜகோபால் அவரோடு செல்ல மலர்விழி மீது தீ பார்வை வீசி சென்றார். எத்தனை நாட்களாக குடும்பத்திடம் இருந்து மறைத்து வைத்திருந்த முகம் அவள் மூலம் தெரிந்து விடுமோ என்கிற பயம் அவர் மனதின் ஓரத்தில் வந்து விட்டது. அப்படி தெரிந்துவிட்டால் பாசமான மனைவி, அன்பான மகன், மகள், இந்த சொத்து போன்றவற்றை இழப்பதோடு அவரின் சந்தோஷம் காணாமல் போகக்கூடும். பலவற்றை சிந்தித்தவாறே அவள் உள்ளே சென்றார். பரபரப்பாக செல்லும் வாகனங்களையே வேடிக்கை பார்த்தபடி சந்தோஷ் அமர்ந்திருந்தான். அவன் தலையில் ஒரு குல்லா, கையில் வயதானவர் வைத்திருக்கும் கைத்தடி, முகத்தில் ஆங்காங்கே தொங்கியபடி வைத்திருந்த செயற்கை தோல் அவனை அச்சு அசலாக ஒரு முதியவர் போன்றே காட்சியளித்தது. அத்தனை நபர்கள் நடமாடும் அந்த சாலையோடு நடைபாதையில் சைந்தவி கைபேசியோடு அவசரமாக நடந்து கொண்டிருந்தாள். அபிமன்யு, சந்தோஷ் இருவரும் காலையிலேயே வந்துவிட்டனர். அவர்கள் அனுப்பி ஆளை கூறிய தகவல் படி இவ்வளவு கூறியும் அவனை அவள் அழைத்து செல்ல மறுத்து விட்டதை கூறினான். அதனால் சைந்தவியை பின்தொடர்ந்து அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க சரியாக திட்டம் தீட்டி சைந்தவிக்கு சிறிதும் சந்தேகம் வராதபடி சந்தோஷிற்கு வேடம் தரித்து அவளை பின்தொடர செய்தான். அபிமன்யு நடைபாதையில் மக்களோடு மக்களாக கலந்து விட்டான். அந்த இடம் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் அவனை அவளால் கண்டுகொள்ள முடியாது. தன்னை யாரும் பின்தொடரவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு வலப்பக்கம் போகும் வீடுகளின் நடுவே இருக்கும் சந்தின் உள்ளே நுழைய அவளை பின்தொடர்ந்து மறைந்தவாறே சந்தோஷ் வந்தான். அபிமன்யு அந்த தெருவின் மேல்புறத்தில் ஏறி கொண்டான். அந்த கட்டிடங்கள் முடிந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை மரங்கள் காட்சியளித்த பாதையில் சென்றாள். வழி முடிந்து சுற்றும் முற்றும் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தவள் பிறகு அங்கே இருந்த மண்ணை தோண்டி அங்கிருந்த ஒரு பொத்தானை அழுத்த கீழே செல்ல வழி தென்பட்டது. நடப்பதை மரத்தின் மறைவில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்த அபிமன்யு நேரத்தை வீணாக்காமல் அதன் உள்ளே நுழைந்தான். சைந்தவி உள்ளே சென்று விட்டாலே அனைத்தும் தெரிந்துவிடும். எல்லாம் அபி ஆடி ஆட்டம் என்பது அது தெரிந்தால் அவர்களை அவள் கொள்ளை செய்யவும் வாய்ப்புள்ளது. அதனால் நேரத்தை வீணடிக்க அவன் விரும்பவில்லை. உடனே சந்தோஷம் அவனை பின்தொடர்ந்தான். இருவரும் அந்த குழியினுள் இறங்கி நடக்க வழி எங்கும் பூச்சிகள் மண்ணில் வெளிச்சத்திற்கு ஏற்றி வைத்திருந்த தீப்பந்தங்கள் இருவருக்கும் சரியான வழியை காட்டின. சைந்தவி உள்ளே சென்று பார்க்க அவள் கடத்தி வைத்திருந்த அத்தனை ஊழியர்களும் வாய் கையில் கட்டு போடப்பட்டு கீழே கிடந்தனர். ஏய், அவள் கூப்பிட்ட குரலுக்கு அடியாட்கள் ஓடி வந்தனர். சொல்லுங்க மேடம், இவங்க எல்லாம் இங்க இருக்கும் போது அங்க இருக்கிறது யாரு? எனக்கு தெரியாம ஏதாவது பண்றீங்களா? அவள் கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் எதிரே நின்றவனை குறிவைத்து கேட்க, மேடம், நாங்க எதுவுமே பண்ணல, என்ன கொலை செய்து விடாதீங்க. அவன் இரு கையை தூக்கி பயத்தில் வார்த்தைகளை கூற நொடி நேரத்தில் பாய்ந்த குண்டு அவன் தலையை துளைத்தது. சைந்தவி விழி விரித்து சத்தம் வந்த திசையை பார்க்க 6 அடி ஆண் அழகன் அபிமன்யு கையில் துப்பாக்கி குண்டு சுட்டு தள்ளினான். சைந்தவிக்கு நிலைமை புரிய ஒரு நொடி தேவைப்பட்டது. நிலையை புரிந்து கொண்டவள் அவனை நோக்கி துப்பாக்கியை உயர்த்த சந்தோஷ் அவள் கையில் பலத்த ஒரு அடி வைக்க துப்பாக்கி கீழே விழ அதை பிடித்து மற்ற நபர்களை சுட்டு தள்ளினான். சைந்தவி அவனை எதிர்பார்க்கவில்லை. சந்தோஷ் அவளை பின்பக்கமாக மடக்கி பிடித்திருந்தான். தன் திட்டம் முழுவதும் வீணாவதை எண்ணி அவள் மனம் கொதித்துக் கொண்டிருந்தது. கோபத்தால் அவள் கண்ணம் சிவந்து பைத்தியக்காரி போல கத்தினாள். ஐ வில் கில் யூ அபி. அவன் கழுத்தை இருக்க கையை உயர்த்த அவனை நெருங்க முடியவில்லை. சந்தோஷ் பின்பக்கமாக இழுத்து பிடித்திருந்தான். ரொம்ப கோவப்படாத, உன் கோபம் என்ன எதுவும் செய்யாது. முன்னாடியே சொல்லிருக்கேன் என்கிட்ட மோதாதேன்னு. ஆனா நீதான் நான் சொன்னதை கேட்கல. இப்ப பாரு. அவன் இறந்து இருக்கும் உடலை காட்டி கேட்க, ஆஹா, ஜெயித்து விட்டேன்னு நினைக்கிறியா? நான் உன்னை கண்டிப்பா நிம்மதியா இருக்க விட மாட்டேன். நீ எல்லாத்துக்கும் என்கிட்ட பதில் சொல்லணும். உன்னோட சாவு என் கையில தான். அவள் கோபத்தில் வார்த்தையை விட, என்ன சாகடிப்பது உன் அப்பாவாலேயே முடியாது. பொண்ணா இருக்கேன்னு பாக்குறேன், இல்லனா உன் நிலைமையே வேற. நீ போட்ட பிளான் எல்லாத்தையும் எனக்கு சாதகமா மாத்திக்கிட்டேன். உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா? உன்னோட இருக்கிறானே விஸ்வா, அவனும் என்னோட ஆள் தான். இத்தனை நாளா உன் கூட இருந்தவன் உண்மையான விஸ்வாவே இல்ல, என்னோட போலி தான். அவன் மூலமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் கூற சைந்தவிக்கு ஒரே அதிர்ச்சி. இத்தனை நாட்கள் நம்மோடு இருந்தவன் போலி ஆனவனா? ஆனால் எந்த வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியவில்லையே. போலியை கண்டுபிடிக்க முடியாத ஒரு முட்டாளாக இருந்து விட்டேனே. இங்க பாரு, உன்னோட பார்ட்னர் விஸ்வா சரியான நேரத்துல வீட்டுக்கு வருவான். அவனை வரவேற்க நீ வீட்டுல இருக்கணுமே. அதனால நாங்க போறோம். உன்னை கூட்டிட்டு போக உன்னோட ஆட்கள் சீக்கிரமா வருவாங்க. அபி, என்கிட்ட மோதி நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட. என்ன சொன்ன? என் அப்பனாலே உன்னை சாடிக்க முடியாதா? இப்ப சொல்றேன், ஏன்டா என்கிட்ட மோதினோன்னு நீ ஒவ்வொரு நிமிஷமும் வருத்தப்படுவ. என் அப்பா உனக்கு சரியான தண்டனையை கொடுப்பாரு. அப்போ உன் கண்ண தெரியுத வெற்றி புன்னகம் மறைஞ்சு பயம் ஆட்கொள்ளும் போது என் காலடியில நீ இருப்ப.
அந்த காலம் வெகு தூரத்துல இல்ல. அவள் பைத்தியக்காரி போல சிரிக்க அபி கூலரை கண்ணில் மாட்டிக்கொண்டு, அதையும் பார்த்துடலாம். சொன்ன எல்லாரும் செய்து முடிக்க முடியாது. இந்த அபிமன்யு என்ன நினைக்கிறானோ அதான் நடக்கும். அப்போ பாத்துக்கலாம். சந்தோஷை அழைத்துக் கொண்டு அவன் சென்று விட்டான். அவனுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பத்திரமாக அவரவர் இல்லம் சேர்ந்தனர். அபிமன்யு சென்று சிறிது நேரத்தில் சைந்தவின் ஆட்கள் வந்தனர். அவளது கட்டை அவிழ்த்து விட்ட கோபமே உருவாக சென்றாள். மற்றவர்கள் அவளை பின்தொடர்ந்தனர். அபிமன்யு அத்தனை ரிலாக்ஸாக காலில் பாட்டு கேட்டுக்கொண்டே வந்தவன் அவனை பார்க்க சந்தோஷிற்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் சைந்தவி கூறிய வார்த்தை அப்படி. அவளுடைய தந்தையை பற்றி பிசினஸ் வட்டாரத்தில் அரசல் பொருசலாக கேள்விப்பட்டிருக்கிறான். அவர் தன்னை எதிர்ப்பவரை மனிதாபிமானம் அடிப்படையில் கூட கொலை செய்ய மாட்டாராம். எதிர்ப்பவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் சிதைத்து விடுவார். அவரை நினைக்கும் போதே ஒரு சில முறை அபிமன்யு அவரை போல் இருப்பாரோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். அபி, அடுத்து என்ன செய்ய போற? நீ ரொம்ப கூலா வர்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கே. உனக்கு என்ன பயம் வேண்டியிருக்கு? நமக்குதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சே. அவன் இவர்கள் பாடலை முணுமுணுக்க, டேய், நீ சைந்தவியோட அப்பா பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அவளுக்கு அப்பானா எனக்கு மாமா. மிஸ்டர் கோதண்டராமர் பற்றி எனக்கு தெரியாதா? அப்படி என்ன தெரியும் சொல்லு. என்ன தெரியும்? இரக்கமற்றவர். பிசினஸ்க்காக எந்த காரியத்தையும் செய்வார். ஏன், அவள் மகளுக்கு கஷ்டம் என்றால் போதும் அவனை காலடியில போட்டு மிதிப்பார். இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுமே. டேய், நீ என்ன அவரை பத்தி பெருமையா பேசுற? நீ ஏன் கவலைப்படுற சந்தோஷ்? அவரை நான் சமாளிச்சுக்கிறேன். அவரை பத்தி தெரிஞ்ச உனக்கு என்ன பத்தி தெரியலையே நண்பா. இனிமேதான் கேம் இருக்கு. நீ கவலைப்படாம வா. உனக்கு கல்யாணம் பண்ணி தேனிலவுக்கு அனுப்பி வைக்கிறேன். இவன் பண்றத பார்த்தா எனக்கு தேனிலவு சொர்க்கத்துலதான் நடக்கும் போல. சந்தோஷ் புலம்பிக் கொண்டே வர அபிமன்யு பாடலில் திளைத்திருந்தான். அத்தியாயம் 50. மாலை நேரத்து என்றல் அவள் காது குழலை அசைத்து விட்டு போக பலத்த யோசனையோடு தோட்டத்தில் மலர்ந்திருக்கும் வண்ண ரோஜா மலர்கள் நடுவே நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் மலர்விழி. இதை தாண்டி நீண்ட கூந்தலை பின்னலிட்டு மல்லிகை மலர் கொண்டு மணக்க செய்தாள். அவளது சிந்தனை எப்படி உண்மையை கண்டுபிடிப்பது என்பதை பற்றி தீவிர யோசனையில் மூழ்கியபடியே இருந்தது. மாலினி அருகே நிற்பது கூட தெரியாத அளவிற்கு அவளது யோசனை இருந்தது. இவளுக்கு என்னாச்சு? நான் வந்தது கூட தெரியாம இப்படி இருக்கா? பாப்பு, பாப்பு, அவள் குரல் கேட்டு நிகழ்காலத்திற்கு வந்தாள். அக்கா, வா. ஏன் நிக்கிற? இங்க உட்காரு. பக்கத்தில் இருந்த நாற்காலியை காட்டினாள். பாப்பு, உனக்கு என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. ஏன்கா? நான் நல்லாதான் இருக்கேன். இங்க வந்ததுல இருந்து நானும் உன்னை பாத்துட்டுதான் இருக்கேன். நீ சரியில்லை. எங்களோட சேராம தனிமையாவே இருக்க. என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லு. அபி உன்னை ஏதாவது துன்புறுத்துறானா? என்கிட்ட சொல்லு, அவனை நான் கேக்குறேன். அவள் கையை பிடிக்க, அக்கா, அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ சொல்றது போல பிரச்சனை இருக்கு. ஆனா அது அவரால இல்ல. அப்புறம் யாரால உனக்கு பிரச்சனை? அக்கா, நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா இந்த விஷயம் அவருக்கு தெரியக்கூடாது. நீ சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, நான் உன்கிட்ட சொல்றேன். அவள் கையை இறுக பிடித்து கொண்டு கேட்க, சரி, நான் அவங்கிட்ட எதுவும் சொல்லல. நீ முதல்ல என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு. அக்கா, உனக்கு ஒரு உண்மை சொல்றேன். நீ நினைக்கிறது போல அதிதியை கொலை செஞ்சது அஜித் இல்ல. இதோ இந்த வீட்டுல இருக்கிற என்னோட மாமனார் தான் அவங்கள கொலை செய்திருக்காரு. ஏண்டி, உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? அங்கிள் மேல ஏன் இப்படி ஒரு பழிய போடுற? அவர் நல்ல மனுஷன் தெரியுமா? ஐயோ அக்கா, எனக்கு தெரியும் நீ நம்ப மாட்டேன்னு. ஆனா நான் சொல்றது உண்மை. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நானே என் கண்ணால அதிதி எழுதிய கடைசி கடிதத்தை பார்த்தேன். ஏண்டி, உங்ககிட்ட யாரும் அங்கிளை பத்தி தப்பா சொல்லிருக்காங்க. முதல்ல நீ அங்கிளை சந்தேகப்படுறத நிறுத்து. அதுவும் இல்லாம அதிதி கையெழுத்து உனக்கு எப்படி தெரியும்? அக்கா, அவரோட டைரியில தான் அதிதியோட கையெழுத்தை நான் கண்டுபிடிச்சேன். அக்கா, நான் சொல்றத நம்பு. நான் என்ன சின்ன குழந்தையா? யார் எது சொன்னாலும் நம்புறதுக்கு? பிளீஸ் எனக்கு உதவி பண்ணக்கா. என்னால நீ சொல்றத நம்ப முடியல. நம்பாம இருக்கவும் முடியல மலர். எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாவே இருக்கு. அக்கா, உனக்கு இப்பவே நான் நிரூபிக்கிறேன். நீ என்னோட வா. அவளை வாசலில் நிற்க வைத்து விட்டு மலர்விழி மட்டும் உள்ளே சென்றாள். ராஜகோபால் நியூஸ் பேப்பரை படித்துக் கொண்டிருந்தவர் அவளை கண்டதும் செய்தித்தாளை சற்று குரல் உயர்த்தி வாசித்தார். மருமகளை கொன்ற மாமனார். சொந்த மாமனார் மீது அபாண்டமாக பழி சுமத்திய மருமகளை அடியாட்கள் வைத்துக் கொன்றார். மருமகளே, செய்திய பாத்தியா? இப்படி ஒரு நிலை உனக்கு வரணுமா? செய்தித்தாளை லேசாக தாழ்த்தி அவளை பார்க்க மலர்விழி அவர் முன்பு கை கட்டி நின்றிருந்தாள். மாமா, இப்படி ஒரு நிலை எனக்கு வராது. ஆனா நீங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கிடைக்கணுமே. அதுவும் உங்கள், அதாவது என் கணவர் மூலமே கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்தியை கொஞ்சம் வேறு விதமா வாசிச்சு பாருங்க. செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்ட தந்தையை சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்தான் மகன்.
இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல? உனக்கு என்ன பத்தி தெரியல. பெத்த மகளை கொலை செஞ்ச எனக்கு என் மகன் எனக்கு எதிரா திருப்பினா அவளையும் கொலை செய்ய தெரியும். எனக்கு என்னோட சந்தோஷம் தான் முக்கியம். நீயே இன்னும் எத்தனை நாள் இங்க இருப்பியோ? உன்னை இங்க இருந்து மேல அனுப்புறதா எனக்கு கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் மாமா. அதனால இந்த வாய் பேச்சு இல்லாம செயல காட்டுங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். அவள் அறைக்கு செல்ல ராஜகோபால் கையில் இருந்த செய்தித்தாளை கசைக்கு தூக்கி எறிந்தார். இருவரும் பேசுவதை ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த மாலினி மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருந்தாள். அவளால் நம்பவே முடியவில்லை. ஏனென்றால் இதுவரை அவர் அன்பாக நடந்து கொள்வதை பார்த்திருக்கிறாள். ஆனால் இப்படி பெற்ற பிள்ளையை கொலை செய்திருப்பார் என்று கனவில் கூட அவள் நினைக்கவில்லை. அதே அதிர்ச்சியோடு நின்றவள் பின் முகத்தில் எந்த மாறுதலும் காட்டாமல் உள்ளே சென்றாள். சைலஜா அறையில் நடந்தவாறே சைந்தவிக்கு 100 முறை அழைப்பு விடுத்து விட்டாள். ஆனால் அவள் எடுத்த பாடில்லை. என்ன ஆனதோ என்கிற குழப்பத்திலே இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தவள் கவனத்தை அவள் அறை கதவு தட்டும் சத்தம் திசை திருப்பியது. இதோ வரேன். அவள் கதவை திறக்க பாக்கி உடை அணிந்த பெண் போலீஸ் இருவர் நின்று இருந்தனர். ஏமா, நீதானே சைலஜா? ஆமா. ஏன் என்ன கேக்குறீங்க? பயத்தில் எச்சில் விழுங்கியபடியே கூற, எதுக்கா? உன்னை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போக. வாமா. அவள் கையை பிடித்து இழுத்து கீழே வந்தனர். நடு கூடத்தில் தர்ஷன், மலர்விழி, மாலினி என்று அனைவரும் கூடிவிட்டனர். என்ன எதுக்காக இப்படி கூட்டிட்டு வரீங்க? நான் யாருன்னு தெரியுமா? அபியோட லவ்வர். அவள் வார்த்தை வெளியே வந்து அடுத்த நொடி மலர்விழியின் கரம் அவளது கன்னத்தை பதம் பார்த்து விட்டது. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை வெளியே வந்தது அவ்வளவுதான். உனக்கு தகுந்த இடம் காத்துட்டு இருக்கு. அங்க கூட்டிட்டு போகாதான் இவங்க வந்திருக்காங்க. போடி. ஏய், நான் யாருன்னு தெரியாம பேசுற? உன் புருஷ மானத்தை வாங்குறேன் பாரு. ஏண்டி, உனக்கு எவ்வளவு அடி வாங்கினாலும் புத்தி வராதா? அவர் ஏதோ பாவம்னு நினைச்சதாலதான் நீ போலீஸ் ஸ்டேஷன் போற. இல்லன்னா உன்னை இங்க இருந்து மேல அனுப்பியிருப்பாரு. போ போடி. வந்துட்டா சவடா பேச. இன்ஸ்பெக்டர், இவளை முதல்ல அழைச்சிட்டு போங்க. நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஷைலஜா கூற, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல போ. தர்ஷன் பேசும் அவளையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். தங்கச்சி, உனக்கு இவ்வளவு பேச தெரியுமா? வந்த புதுசுல வாயிலா பூச்சின்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன இப்படி வெளுத்து வாங்குற? அண்ணா, நான் யாரு? மிஸ்ஸஸ் அபிமன்யு. அவர்ல கொஞ்சம் தான் இது. இனிதானே பார்க்க போற. ராஜகோபாலை பார்த்தபடியே கூறினாள். தங்கச்சிமா, இனிமே உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சரி, எல்லாரும் கிளம்புங்க. நாம கடைக்கு போக வேண்டியிருக்கு. எதுக்கு கடைக்கு போகணும்? நம்ம கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வாங்க வேணும்ல. இன்னும் ஒரு வாரத்துல நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்க போகுது. என்னது கல்யாணமா? யாருக்கு நடக்க போகுது? வேற யாருக்கு தங்கச்சி? உங்க அக்காவுக்கு தான். என்னது எனக்கா? யார் சொன்னா? மாலினி இது என்ன அடுத்த அதிர்ச்சி என்ற ரீதியில் கேட்க, உனக்கு தான். அபிதான் முடிவு செய்திருக்கான். அதுவும் இன்னும் ஒரே வாரத்தில் நடக்கணும். பத்திரிக்கையில அச்சடிக்க கொடுத்துட்டேன். நாளைக்கு வந்துடும். மண்டபம் பார்த்தாச்சு, சாப்பாட்டுக்கு சொல்லியாச்சு. இன்னும் நீங்க எல்லாரும் துணி நகை எடுக்க வேண்டியதா பாக்கி. அதனால உங்களை கடைக்கு அழைச்சிட்டு போக சொன்னான் அபி. சந்தோஷம் அபியும் நேரா கடைக்கு வந்துருவாங்க. அதனால சீக்கிரமா ரெடி ஆகுங்க. அண்ணா, இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது ஸ்டாக் இருக்கா? நீ வந்ததுல இருந்து இன்ப அதிர்ச்சியா தர. இப்போதைக்கு இவ்வளவுதான். நீ சீக்கிரம் கிளம்பு போ. தர்ஷன் அவளை தள்ளிவிட அனைவரும் ரெடி ஆக்கினர். விஸ்வா இத்தனை நாட்களாக உண்ணாமல் கண்களில் கருவளையம் தோன்றி அவளது கட்டுக்கோப்பான உடலை வருத்தி இருந்தது. சைந்தவி ஏமாற்றத்தை கண்டவள் கண்கள் சிவக்க அமர்ந்திருந்தாள். அவளது ஏமாற்றத்தை தாங்க முடியவில்லை. பிறந்தது முதல் பணக்கார பகத்தில் தோல்வியை தழுவாதவளுக்கு இன்று அபிமன்யு தந்த தோல்வி அவளை கூடி குறுக அவளை உட்கார வைத்து விட்டது. அவளது முகத்தில் கொழுந்து விட்டு எரியும் பழி உணர்வில் தணல். அந்த அறையில் அழுந்த காலடி ஓசையோடு 5 அடி முதியவர் உள்ளே வந்தார். சைந்தவி அவரை கண்ட மாத்திரம் ஓடி சென்று அணைத்துக் கொண்டாள். மகளை தழுவிக் கொண்டவர் ஆள்காட்டி விரல் மூலம் விஸ்வாவுக்கு மருந்து போட்டு கொண்டிருந்த மருத்துவரை வெளியே போகும்படி கட்டளை போட்டார். அவர் உடனே அருகிலிருந்து வெளியேறிவிட்டார். சைந்தவி தன் தந்தையிடம் நடந்ததை கூறினாள். அவள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் கோதண்டராமரை கோபம் கொள்ள செய்தது. அவளது அழுகை அவருக்குள் எரியும் நெருப்பிற்கு எண்ணெய் ஊற்றுவது போல இருந்தது. சைந்தவி கூறியதை கேட்டவர், உன்னோட அப்பாவை ஜெயிக்க இன்னொருவன் இல்ல, நீ அழாத. அந்த அபிமன்யு உன் கால விழ வைக்கிறேன். மகளின் கண்ணீரை துடைத்து விட்டு கோதண்டராமர் தன் அலைபேசி எடுத்தார். என்கிட்ட மோதி தப்பு செய்து விட்டான். நான் வந்துட்டேன். இனி அவனோட தோல்வியை நான் பாக்கணும். உன்னை உடனே பாக்கணும். எப்போ சந்திக்கிற இடத்துக்கு வந்துடு. அழைப்பை துண்டித்து விட்டு அவர் அங்கிருந்து சென்று விட்டார்.